சிவாய நம. திருச்சிற்றம்பலம். 9ஆம் திருமுறை தொடர் முற்றோதுதல் செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து அடியார்களின் பொற்பாத கமலங்களையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். நமது தொடர் முற்றோதுதலில் இன்று 25வது திருப்பதிகத்தை ஆரம்பிக்க இருக்கின்றோம். இது திருவாலி அமுதனார் என்ற வைணவ ஆசிரியரால் சிவபெருமான் மேல் கொண்ட காதலின் காரணமாக, தில்லைக்கூத்தனின் மேல் கொண்ட அன்பின் காரணமாக கோயில் என்ற திருத்தலத்திற்கு உரித்தான இந்த அற்புத திருப்பதிகத்தை அருளி செய்துள்ளார். இது அகத்துரை என்று சொல்லப்படும், அதாவது காதலன் காதலி பாவனையில் அற்புதமாக அருளி செய்யப்பட்ட ஒரு பதிகம். அது மட்டும் அல்லாமல் இது அந்தாதி தொடை என்று சொல்லப்படும் ஒரு பாடலுடைய முடிவு அடுத்த பாடலுடைய ஆரம்பமாக இருந்து ஒரு மாலை கோர்ப்பது போல இந்த பதிகத்தை அழகுற நமக்கு அருள் செய்திருக்கின்றார் ஆசிரியர். இந்த பதிகம் பஞ்சமம் என்ற பண்ணில் அமைந்தது. முதல் பாடல். கோல மலர் நெடுங்கண் கொவ்வை வாய் கொடியேர் இடையீர் பாலினை இன்னமுதை பரமாய பரஞ்சுடரை சேலுகளும் வயல் சூழ் தில்லை மாநகரச் சிற்றம்பலத்து ஏலுடை எம் இறையை என்றுகொல் காண்பதுவே. பெருமானை நேரிடையாக பார்க்க வேண்டும் என்ற ஆவலின் மிகுதியால் இந்த ஒரு பாடலை நமக்கு ஆசிரியர் அருளி செய்திருக்கின்றார். அதாவது ஒரு பெண் பெருமான் மேல் காதல் கொண்ட ஒரு பெண் தனது தோழிகளிடம் பெருமானின் அழகை சொல்லி, இப்படிப்பட்டவனை நான் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன், எப்போது அது நடக்கும் என்று தெரியவில்லையே என்று ஒரு ஏக்கத்தோடு ஒரு ஆதங்கத்தோடு கூறுகின்ற ஒரு பாடலாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது கோல மலர் நெடுங்கண் கொவ்வை வாய் கொடியேர் இடையீர். இந்த தோழியோடு கூட, அதாவது இந்த தலைவியோடு கூட இருக்கக்கூடிய தோழிகள் எப்படி அழகாக இருக்கின்றார்கள் என்பதை இங்கே வருணிக்கின்றார். அதாவது கண்கள் மலர் போன்று இருக்கின்றன, அதே மாதிரி அந்த உதடுகள் கொவ்வை கனி போல இருக்கின்றது. அது மட்டும் அல்லாமல் அவர்களது இடை என்று சொல்லப்படுவது கொடி போல் இருக்கின்றது என்ற நமக்கு ஒரு கற்பனையை கண்ணில் காண்பிக்கின்றார். ஆனால் இதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பெண்ணின் கண் என்று சொல்லப்படுவது என்றுமே மலர்ந்து பிரகாசமாக இருக்க வேண்டும். அது எப்போது அப்படி இருக்கும் அப்படின்னாக்க, மனசு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும்போது கண்கள் கலக்கம் இல்லாமல் தெளிவாக இருக்கும். அதனால தான் நேர்கொண்ட பார்வை என்று சொல்லும் குறிப்பு. கண்களிலேயே ஒருவருடைய அவர் நல்லவரா இல்லையா என்பதை கண்களை வைத்தே கண்டுபிடித்து விட முடியும். ஏன் அப்படின்னாக்க, மனதில் இருக்கின்ற தெளிவுதான் அந்த கண்களிலும் நமக்கு காண்பிக்க முடியும். ஆக அந்த கண்கள் எப்படி இருக்கின்றதா, மலர்ந்த மலர் போல இருக்கின்றதா, பிரகாசமாக இருக்கின்றதா, நன்றாக மகிழ்ச்சியாக அவர்கள் இருக்கின்றார்கள் என்ற ஒரு குறிப்பை இங்கே சொல்லுகின்றார். அதே மாதிரி அவர்களது உதடு இயற்கையாகவே சிவந்த உதடுகளாக இருக்கின்றது என்று பொருள். நம்ம அந்த காலத்துல எல்லாம் உணவு பழக்க வழக்கங்களே நீங்க பார்த்தீங்கன்னா உடலுக்கு ஆரோக்கியம் கொடுப்பதாக இருக்கும், அழகு சேர்ப்பதாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அழகு இல்லை அப்படின்னு, அழகும் ஆரோக்கியமும் வேற வேற விஷயம். இன்னைக்கு நம்மள நிறைய குழப்பம் இருக்கிறது என்னன்னா, ஆங்கில அறிவும், அதாவது ஆங்கிலம் என்பது ஒரு மொழி, ஆங்கில அறிவை ஞானத்தோட இன்னைக்கு ஒப்பிடுறாங்க. அவன் பெரிய இன்டெலிஜென்ட் தெரியுமா, அவன் நல்ல இங்கிலீஷ் பேசுறான் அப்படிங்கிறாங்க. இது ஒரு மொழிக்கும் அறிவுக்கும் சம்பந்தமே இல்லை என்பதை நாம இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஆரோக்கியம் என்று சொல்லுவது வேறு, அழகு என்று சொல்லுவது வேறு. ஆரோக்கியமாக இருந்தாலே அங்கே அழகு வந்துவிடும். நாம் ஆரோக்கியம் இல்லாமல் இன்னைக்கு நிறைய பியூட்டி பார்லர் போகிறது, மேக்கப் போட்டுக்கிறது, அதெல்லாம் பண்ணுறதுனால அழகு வருமா அப்படின்னா புற அழகு வருமே ஒழிய அதனால் ஆரோக்கியம் நமக்கு வராது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மள நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை அதுதான். முகப்பூச்சில் இருந்து எல்லாமே நாம் போட்டுக்கிறோம், அழகாக இருக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக போட்டுக்கிறோம். ஆனால் அதனால
வர்ற சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் எத்தனை வருது அப்படிங்கிறது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின் கேன்சர்லாம் முன்னாடிலாம் கிடையவே கிடையாது. மஞ்சள் தேய்ச்சி குளிச்சுட்டு இருந்த காலத்தில் நம்மளுக்கு எங்கெங்க ஸ்கின் கேன்சர், இன்னைக்கு பார்த்தா யாரை எடுத்தாலும் கேன்சருங்கிறாங்க. ஏன் அப்படின்னா நாம் இந்த மாதிரி கெமிக்கல் எல்லாம் அதிகமாக பயன்படுத்த ரசாயன பொருட்கள் என்று சொன்னாலே நமது தோல் வந்து அதை எடுத்துக்க முடியாதனால அது புற்றுநோயாக மாறுகின்றது. அது இல்லாமல் இங்கே உள்ள பெண்கள் எப்படி இருக்கிறாங்களாம், அவங்களுடைய உதடுகள் சிவந்த நிறமாக இருக்கின்றதாம். ஏன் அப்படின்னா ஆரோக்கியமான உணவு பழக்கங்களை அவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்ற குறிப்பை நமக்கு சொல்லி, அதே மாதிரி கொடி போன்று இருக்கின்றார்கள் அப்படிங்கிற குறிப்பு. இங்க இதை 2 விதமாக பார்க்க வேண்டும். கொடி என்று சொல்லப்படுவது எப்படிப்பட்ட தன்மை உடையது அப்படின்னு நாம பார்த்தோம்னா மெல்லிதாக இருக்கும், தானே எழுந்து நிற்க முடியாத அளவுக்கு இருக்கும். அப்போ ஒரு பெண்ணுடைய உடல் வாகை அதை அவங்க சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு நாம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா பெண்கள் நேரா தானே நிற்கிறாங்க. அவங்களுக்கு முதுகுத்தண்டு இருக்கிற வரைக்கும் நேரா தான் நிற்க முடியும் இல்லையா? அப்ப இதை எதை குறிக்கின்றார்கள் அப்படின்னா அவர்களுடைய குணத்தை. தன்னை தான் என்று தனியாக நிற்காமல் கணவரோடு அவங்க சாய்ந்து நிற்கின்றார்கள். கணவனோடு கொடியாக சுற்றி நிற்கின்ற அந்த தன்மை, அதாவது தனக்கு என்று எந்த எண்ணமும் ஆசையும் இல்லாமல் தன் கணவனுடைய ஆசையே கணவனுடைய எண்ணங்களே அனைத்தும் என்று வாழுகின்ற பெண்களாக இருக்கின்றார்கள் அப்படிங்கிற ஒரு குறிப்பை இங்கே சொல்லி, அப்படிப்பட்டவர்கள் கிட்ட பேசுற மாதிரி நம்ம தலைவி பேசுறாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, இனிய அமுதம் போன்று பால் போல இனிமையாக இருக்கின்றான், அது மட்டும் இல்லாமல் புத்துயிர் அளிப்பவனாக இருக்கின்றான். அதனால பாத்தீங்கன்னா பரமாய பரஞ்சுடரை அவன் எப்படி எங்கள் சிவபெருமான் எப்படி இருக்கின்றான் அப்படின்னா பாலினை இன்னமுதை பரமாய பரஞ்சுடரை இவனை நான் எப்பப்பா போய் பார்க்கறது அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் நமக்கு எடுத்து சொல்லுகின்றார். அதாவது பெருமான் எப்படி இருக்கின்றான்னா பரம் சுடராக இருக்கின்றார். பரம் சுடர் என்று சொல்லியாச்சுன்னா அனைத்திற்கும் மேலான சூரிய வெளிச்சம் என்று பொருள். அதாவது நமக்கு திருவாசகத்துல வரும், சூரியனுக்கே சக்தி கொடுத்தது யாரு, சூரியனுக்கே வெளிச்சம் கொடுத்தது யாருன்னா எங்க சிவபெருமான் அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாவற்றையும் விட இந்த உலகத்தில் நீங்க எதையெல்லாம் எடுக்கின்றீர்களோ அதை எல்லாத்தையும் விட அதிகமான ஒரு பிரகாசத்தோட இருக்கக்கூடியவன் யார் என்றால் எங்கள் சிவபெருமான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிப்பட்டவன் இருக்கின்ற இடம் எது தெரியுமா? சேல் மீன்கள் அதிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வயல்கள் நிறைந்த தில்லை என்று சொல்லப்படுகின்ற சிற்றம்பலம். அங்கே நின்று கூத்து ஆடிக்கொண்டிருக்கின்றான். அவனிடம்தான் என் மனம் செலுத்தப்பட்டது. இப்போது அவனை எப்போது நான் கண்டு ரசிப்பது என்ற குறிப்பில் மிக அழகாக நமக்கு எடுத்து சொல்லுகின்றார் ஆசிரியர். அதாவது இதை எப்படி நாம பார்க்க வேண்டும் அப்படின்னா, அனைத்து உயிர்களும் இப்ப நாம ஆணா பெண்ணா எதை வேணாலும் இருக்கலாம், ஆனா உயிர்கள் என்று சொல்லியாச்சுனாலே அது பெண் தான். பெருமானை நாம ஆன்ம நாயகனாக எடுத்து அவன் மேல் செலுத்த வேண்டிய அன்பின் ஆழத்தை நமக்கு அழகுற எடுத்து சொல்லுகின்றார் இந்த பாடலில். நாம எல்லாருமே பெருமானிடம் அப்படித்தான் அணுக வேண்டும். எனக்குன்னு ஒரு ஆசையும் இல்லை சாமி, நீ எதை கொடுக்கிறியோ அதை நான் பிரசாத புத்தியாக வாங்கி கொள்ளுகின்றேன் அப்படின்னு. இப்ப நீங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு. அதாவது பிரசாத புத்தி என்று சொல்லுவார்கள். நம்ம ஒரு கோயிலுக்கு போறோம், சில கோயில்ல பாத்தீங்கன்னா நல்ல புளியோதரை கொடுப்பாங்க, சில கோயில்ல தயிர் சாதம் கொடுப்பாங்க, சில கோயில்ல வெறும்ன முந்திரி பருப்பு மட்டும் கொடுப்பாங்க, சில கோயில்ல பாத்தீங்கன்னா திருநீர் கொடுப்பாங்க. இதுல எது மேலானது எது கீழானதுன்னு ஏதாவது நாம சொல்ல முடியுமா? 4மே பிரசாதம் தான். சில கோயில்ல போனீங்கன்னா வெறும் தண்ணி கூட கொடுப்பாங்க, அதுவும் பிரசாதம் தான். நாம எல்லாத்தையும் எப்படி வாங்குகின்றோம்? ஒரு பயபக்தியோடு, ஒரு அப்படியே தாழ்ந்து குனிந்து அதை அப்படி ஒரு மரியாதையோடு வாங்கி கொள்ளுகின்றோம். ஏன் அப்படின்னா அது பெருமானின் கருணை என்ற எண்ணம். நமக்கு பெருமான் கொடுக்கின்ற அனுபவங்களும் அப்படித்தான். சிலருக்கு தயிர் சாதத்தை கொடுக்குறாரு, சிலருக்கு புளி சாதத்தை கொடுக்குறாரு, சிலருக்கு வெறும் தண்ணி தான் கொடுக்குறாரு, சிலருக்கு ஒன்றும் இல்லை, யாருமே இல்லை, அங்கே வெறும் நாங்கள் திருநீர் இருக்கு எடுத்து பூசிட்டு போ அப்படிங்கிற மாதிரி. ஆனால் எல்லாருக்குமே கொடுப்பது அனைத்துமே கருணை தான்.
இந்த கருணை என்ற எண்ணம் நமக்கு வந்துவிட்டால் நமக்கு எல்லா பிரச்சனைகளுமே ஒரு தீர்வு தான். ஏன் அப்படின்னா எல்லாமே பெருமான் கொடுக்கிறது தானே. அவன் கொடுக்கும் அனுபவம் என்ற அந்த பக்குவ நிலை நமக்கு வந்துவிடும். ஆக நாம பெருமானிடம் எதை வாங்கினாலும் எதை பெற்றாலும் நாம நம்மளுடைய அனுபவங்கள் இன்னைக்கு எதுவாக இருந்தாலும் பிரசாத புத்தியோடு ஏற்க வேண்டும் என்ற அந்த பக்குவ நிலையை பெருமானே கொடுத்து அருள் செய்ய வேண்டும். இந்த விண்ணப்பத்தையும் நாம் அவன் திருவடிக்குத்தான் வைக்க வேண்டும். ஏன் அப்படின்னாக்க இதெல்லாம் உணர்த்துறது யாருன்னா நமக்கு சிவபெருமான் தான். அவனுடைய திருவடிகளுக்கு வைத்து இந்த மாதிரி ஒரு அறிவு நிலையை எனக்கு கொடு பெருமானே என்று அவனது திருவடிகளுக்கே விண்ணப்பத்தை வைப்போமாக. இரண்டாவது பாடல். காண்பதியான் என்று கொல் கதிர் மாமணியை கனலை ஆண் பெண் அரு உருவு என்று அரிதற்கு அரிதாய் அவனை சேண்பனை மாளிகை சூழ் தில்லை மாநகர் சிற்றம்பலம் மாண்புடை மானடம் செய் மறையோன் மலர் பாதங்களே. இன்றைய பாடல் நமக்கு பெருமானின் திருவடிகளை நினைவுக்கு கொண்டு வரும் அற்புதமான ஒரு பாடல். ஏன் அப்படின்னா சைவர்கள் யாராக இருந்தாலும் ஆசைப்பட வேண்டியது என்று சொன்னால் அது சிவபெருமானின் திருவடிகளை மட்டும்தான். இங்க அந்த திருவடிகளை அந்த பாதங்களை நம் கண்முன் கொண்டு நிறுத்தும் விதமாக அற்புதமாக அமைத்து கொடுத்திருக்கின்றார் ஆசிரியர். நாம என்னைக்குமே பெருமானை பார்க்கும்போது அவருடைய திருவடியில் இடம் வேண்டும் என்ற விண்ணப்பத்தை தான் வைக்கணுமே ஒழிய அவரோடு ஒன்னா சேரணும். ஏன்னா அது சைவ சித்தாந்தமே கிடையாது. சைவ சித்தாந்தம் அப்படின்னு சொல்றது பெருமானின் திருவடியில் இருப்பது தான். சிவ சமவாதம் என்று சொல்லுவதெல்லாம் வேற மாதிரி போகும். அது நம்ம முக்தி நிலையில சிவனும் நானும் ஒன்று, அப்போ எங்களுக்கும் ஐந்தொழிலாம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி உள்ள கருத்து குழப்பங்கள் நிறைய வரும். நாம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். பெருமானின் திருவடி இன்பத்தை தான் நாம கேட்கின்றோம். அதனாலதான் அருளாளர்கள் எல்லாருமே நமக்கு மீண்டும் மீண்டும் அந்த கருத்தை வலியுறுத்துகின்றார்கள். நீங்க தேவையில்லாம அங்க இங்க அலையாதீங்கப்பா, ஒரே இடம் அவர் தூக்கி காமிச்சிட்டு நிக்கிறாரு, அதையும் அந்த திருவடியை சிக்கன புடிச்சுக்கோங்க, இது போதும் நம்மளுக்கு முக்திக்கு அப்படிங்கிறதுக்காகவே பெருமான் அங்கே தூக்கிய திருவடியாக ஆடிக்கொண்டிருக்கின்றான். சரி, இப்ப இந்த பாடல்ல பார்ப்போம். பெருமான் எப்படி இருக்கின்றான் அப்படின்னா இப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்ற ஒரு குறிப்புல அழகாக நமக்கு எடுத்து சொல்லுகின்றார். அதாவது பெருமானுடைய உடல் எப்படி இருக்கா, அவனுடைய மேனி எப்படி இருக்கா, கனலோடைய ஒரு கங்கு கனல்னு சொல்லுவோம் இல்லையா, அது எந்த அளவுக்கு ஒரு சிவந்த நிறம், தக 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 தகன்னு ஒரு செவந்த நிறமா இருக்கும். அப்படிப்பட்ட செம்மேனியனாக இருக்கின்றான் எங்கள் பெருமான். அதாவது கனலை ஒத்த உருவத்தை கொண்டவனாக இருக்கின்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? பெருமானை நேரடியாக ஆசிரியர் பார்க்கின்றார். பார்க்கிறதுனாலதான் அவருடைய உருவம் இப்படி இருக்கின்றது என்று நமக்கு சொல்ல முடிகின்றது. ஆனா அதுக்கு அடுத்தது பாருங்க, ஆண் பெண் என்று சொல்ல முடியாம நிக்கிறானாம். அதே நேரத்துல அருவம் உருவம் என்றும் சொல்ல முடியாம நிற்கின்றானாம். என்னப்பா இது ஒரே குழப்பமா இருக்கு. ஏன்னா உருவத்தை பார்த்தாச்சு, செவந்த நிறமா இருக்கிறான் அப்படின்னா உருவம் தானே அங்க கண்ணுக்கு தெரியுது. அப்போ அந்த உருவம் இல்லாமல் அதையும் தாண்டின ஒன்று இருக்கு அப்படிங்கிறதை நமக்கு உணர்த்துவதற்காக. அதாவது எல்லாருமே நம்ம நால்வருடைய வாக்குலையும் நாம இதை பார்க்க முடியும். பெருமான அப்படி இருக்கிறான், இப்படி பிறை சூடிய பெம்மான் என்றெல்லாம் வர்ணிச்சிருப்பாங்க. பித்தா பிறை சூடி என்றே நம்ம நம்பி ஆரூரர் பாடியிருப்பாரு. தோடுடைய செவியன் என்றே பாடியிருக்கிறாரு நம்ம காழிப்பிள்ளையார். ஆனா எல்லாருமே கடைசியில ஒரு இடத்துல நீ என்ன தன்மையன் என்றே அறியொன்னா எம்மானை என்று சொல்லிடுவார். நம்பி ஆரூரர் பாத்தீங்கன்னா இந்த தன்மையை உடையவன் நீ அப்படின்னு ஒண்ணுமே சொல்ல முடியாத அளவுக்கு நீ நிற்கிறியே அப்படின்னு ஒரு குழப்பத்துல கொண்டு நிறுத்துவாரு. ஏன் அப்படின்னா இது எல்லாமே ஒரு படிநிலை. நம்மள இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்பாங்க, மாற்று சமயத்தவர்கள் முக்கியமாக. உங்கள என்னப்பா இத்தனை சாமி இருக்குது, இத்தனை வடிவங்கள் இருக்கு, நீங்க எல்லா இடமும் குழந்தையில இருந்து வயதானவர் வரைக்கும் உள்ள உருவத்தை வச்சு நீங்க வழிபாடு செய்றீங்களே அப்படின்னு சொல்லி அவங்க நம்ம கிட்ட கேட்பாங்க. அப்போ நமக்கு பதில் தெரியாம நாமளும் குழம்பி நின்றுடுவோம். ஆமா இல்ல, நம்மளுக்கு ஏன் இத்தனை சாமி, அப்ப நம்ம யார்கிட்ட தான் போய் நிக்கணும் அப்படின்னுட்டு. நம்ம வீட்டுல ஒரு 4-5 உருவ திருமேனிகளை வச்சிருப்போம். ஒருத்தருக்கு ஒரு பூ வச்சா இன்னொருத்தருக்கு 1-2 வச்சிட்டோம் அப்படின்னாக்க இவர் கோச்சுக்குவாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நமக்கு வரும்.
எப்படிப்பட்ட உருவத் திருமேனியை நாம வணங்கினாலும் அங்கே நமக்கு அருள் பாலிப்பது சிவபெருமான் என்பது சிவஞான சித்தியாரின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். அது ஒண்ணு. ரெண்டாவது, பெருமானுடைய தன்மை அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, உயிர்கள் ஒரு குழப்பத்திலேயே இருக்குது. அது குழப்பத்துல இருக்குங்கிறது கூட தெரியாத அளவுக்கு ஆணவ மலத்தில் அழுந்தி இருக்கின்றது. அப்போ பெருமான் என்ன பண்றான், கொஞ்சம் அதுக்கு கருணை நோக்கம் செலுத்துகின்றான். அந்த உயிர்களை அந்த இருளில் இருந்து எடுத்து வருவதற்காக கருணை நோக்கம் செலுத்துகின்றான். சூரிய ஒளி போலன்னு வைங்களேன். அப்ப என்ன ஆகுது, அங்க இருக்கிற அந்த உயிர்கள் எது எல்லாம் பக்குவப்படுகின்றதோ அது எல்லாம் கொஞ்சம் அப்படி வெளியில வர ஆரம்பிக்கின்றது. உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு குளத்துல எத்தனையோ தாமரை கிழங்கு இருக்கின்றது. ஆனால் ஒன்று இன்று மலரும், மற்றொன்று நாளை மலரும். ஏன் எல்லாம் ஒரே நாள்ல மலருவது இல்லை? ஏன்னா அந்த கிழங்கோடைய பக்குவ நிலை அதே மாதிரி. அப்படியே பார்த்தீங்கன்னா, வீட்டில் ஏதோ ஒரு 4-5 விதை போடுறோம் அப்படின்னா எல்லா விதையும் ஒரே நாள் ஒரே மாதிரியா முளைச்சிருது? கண்டிப்பா கிடையாது. அதே மாதிரி தான் இந்த உயிர்கள் எல்லாமே ஒரே நாளில் தான் பக்குவப்படுதா அப்படின்னாக்கா கண்டிப்பா கிடையாது. அதனால தான் எந்த உயிரெல்லாம் பக்குவப்படுதோ அதற்கு சட்டைகளை கொடுத்து, ஒவ்வொரு சட்டையா கொடுத்து கடைசியில் இந்த மனம்ங்கிறத கொண்டாந்து சேர்க்கிறாரு. அப்ப நாம எதை நினைக்கின்றோமோ, ஆசைப்படுகின்றோமோ அந்த உடலை பெருமான் நமக்கு கொடுக்கிறாரு. சரி, நமக்கு மனித உடல் கிடைச்சு வந்துட்டோம்னு வைங்க. வந்துட்டோம் அப்படின்னாக்க நம்மளுடைய பக்குவ நிலை சாமியை கும்பிடணும் அப்படிங்கிறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, எதுவுமே தெரியாத ஒரு நிலையில இருக்கும். சாமின்னு ஒருத்தன் இருக்கிறான் அப்படிங்கிறதையே புரிஞ்சுக்க முடியாத ஒரு நிலையில நாம இருப்போம். அப்போ அங்க போயிட்டு சாமி எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு, உருவம்லாம் கிடையாது, நீ கண்ணை மூடி நீ உட்காந்து கும்பிடு அப்படின்னு சொன்னா அவங்களால ரிலேட் பண்ண முடியாது. இன்னைக்கு நம்மளுடைய பிரச்சனையும் அதே தானே. நம்ம முன்னாடி ஒருத்தர் என்னை மாதிரியே ஒரு மனித உருவம் தாங்கி இருந்தா என்னுடைய கஷ்டங்களையும் என்னுடைய பிரச்சனைகளையும் சொல்லி நான் புலம்புவேன். அவங்க கையை பிடிச்சிட்டு எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலங்க, நான் இவ்வளோ சிரமத்துல இருக்கிறேன் அப்படின்னு நாம மனம் விட்டு மற்றவர்களிடம் பேசுகின்றோம். அது தோழனோ தோழியோ யாரோ ஒருத்தர்கிட்ட நாம பேசுறோம். இதே இது இல்ல எல்லா இடத்துலயும் உன் தோழிதான், நீ பாட்டுக்கு புலம்பு அப்படின்னா செவுத்த பார்த்து பேசுற மாதிரி ஆயிடும். என்னடா இது, செவுத்த பார்த்து பேசுறோமே, எங்க நமக்கு அவங்க திருப்பி ஆறுதல் சொல்லக்கூட இல்லையே அப்படிங்கிற ஒரு குழப்பம் வரும் இல்லையா? அப்படிப்பட்ட உயிரினங்கள், அதாவது அந்த நிலையில் இருக்கும் உயிரினங்களுக்கு கண்டிப்பாக அருள் செய்ய வேண்டும் என்ற பெருமான் கருணை காரணமாக என்ன பண்றாரு, உருவம் தாங்கி வருகின்றார். ஆனா இது ஒரே நாள்ல உருவம் தாங்கிட்டாரா அப்படின்னா கிடையாது. அவர் முதல்ல தனக்கே உரித்தான சொரூபம் என்று சொல்லப்படுகின்ற அந்த இலக்கணத்துல இருக்கிறாரு. உயிர்களால உணர முடியல. உணர முடியாத நேரம் அவர் என்ன பண்றாரு, தடத்தத்திற்கு லேசா இறங்கி வர்றாரு. தடத்தத்திற்கு வரும்போதும் அருவம் என்ற மேனில தான் வர்றாரு. உருவம் இல்லாமல் காற்றாகவோ இல்ல ஏதோ ஒரு விதத்துல இறங்கி வர்றாரு. அப்பவும் உயிர்களால் உணர முடியவில்லை. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பக்குவப்படணும், இன்னும் கொஞ்சம் நாம கருணை செலுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இலிங்கத் திருமேனியாக, அருவுருவத் திருமேனியாக வருகின்றான். அப்போதும் நிறைய உயிர்களால அவனை உணர முடியல. அதுக்கப்புறம் தான் பார்க்கறான், இன்னும் கொஞ்சம் நாமளும் இறங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் இறங்கி வருகின்றான். எப்படின்னாக்க உருவங்கள் தாங்கி. பெருமான் ஏன் உருவங்கள் தாங்குகின்றான் என்றால் நம்மை போன்றவர்கள் உய்வடைய வேண்டி. அப்ப நாம என்ன பண்ணணும், உருவத் திருமேனியில இன்னைக்கு நிக்கிறோம். கொஞ்சம் பக்குவ நிலை வந்த உடனே இலிங்கத் திருமேனியை பார்த்த உடனே ஒரு காதல் வரும், ஒரு ஆசை வரும், என்னுடைய பெருமான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அந்த எண்ணம் வந்த மாத்திரத்தில் நாம் அடுத்த நிலைக்கு வந்துட்டோம். அதுக்கு அடுத்த நிலை அருவத்திலையும் பெருமானை பார்ப்பது. இப்படி ஒவ்வொரு படிநிலையாகத்தான் நாம் கடந்து வர முடியுமே ஒழிய ஒரே நாள்லயே எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நான் அருவுருவமாகவே பெருமானை பார்த்து விடுவேன் என்று சொல்லுவது அதுவே ஒரு பக்குவ நிலை இல்லாத ஒரு குறிப்பை தான் நமக்கு காமிக்கும். இன்னைக்கு யாராவது ஒருத்தர் வாய் திறந்து அதை சொல்றாங்க அப்படின்னாலே அங்க பக்குவப்படலை அப்படிங்கிறது அர்த்தம். ஏன்னா பெருமான் உணர்த்த வேண்டும், நாம் அதை உணர்ந்து அங்கே ரசித்து அதிலேயே நிற்க வேண்டும். அதுதான் இதுல முக்கியமான குறிப்பு. அதனால்தான் இங்க பாருங்க, ஆசிரியர் நமக்கு அந்த படிநிலையை சொல்றாரு. அவன் உருவமாக நிற்கின்றான், ஆனா ஆனா பொண்ணான்னு சொல்ல முடியாத அளவுக்கு நிக்கிறான்பா அவன். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அருவமா உருவமான்னு சொல்ல முடியாத அளவுக்கும் நிக்கிறான்பா அப்படின்னு சொல்லிட்டு உருவங்கள் கடந்து அருவமும் கடந்து சொரூபத்தில் இருக்கும் எங்கள் சிவபெருமான் அப்படிங்கிற குறிப்பைத்தான் நமக்கு இங்கே சொல்லி அருள் செய்கின்றார். சொல்லிட்டு இப்படிப்பட்ட பெருமான் என்ன செய்து கொண்டிருக்கின்றார் தெரியுமா? அழகிய
பனை மரங்கள் சூழ்ந்த மாளிகைகள் சூழ்ந்த இடமாக, அதாவது மிகப்பெரிய மாளிகைகள்லாம் இருக்கின்றது. அப்படிப்பட்ட தில்லை என்ற திருத்தலத்தில் நின்று பெருமான் திருக்கூத்து ஆடிக்கொண்டிருக்கின்றான், நடம் செய்கின்றான் என்ற குறிப்பை சொல்லி, மறையோன் மலர் பாதங்களே, அந்த பாதங்கள் என் மனக்கண்ணிலும் என் புறக்கண்ணிலும் மாறாமல் இருக்க வேண்டும் என்ற விண்ணப்பத்தை அவன் திருவடிகளுக்கே வைக்கின்றார் ஆசிரியர். இதுல பாருங்க, மறையோன் என்ற ஒரு குறிப்பு வருகின்றது. அது என்ன மறையோன் அப்படின்னா, மறைந்து நிற்பவன். பெருமான் யாரு அப்படின்னா ஜெகஜால கில்லாடி. நீங்க அவனை எங்க தேடுவீங்க? எங்கேயுமே தேட முடியாது. ஏன்னா அவன் ரொம்ப, நாமெல்லாம் தேடாத ஒரு இடத்துல போய் உக்காந்துட்டு இருக்கிறான். எதுன்னா நம்ம மனசு உள்ள ஏறி உக்காந்துட்டு இருக்கான். நீ அங்க இங்கன்னு இருந்தாக்கா எப்படியாவது வந்துருவப்பா, எதையாவது செய்து எடுத்து, நான் வேற ஒரு பிளானட்ல இருந்தா கூட நீ வந்துருவ, வேற ஒரு கிரகத்துல இருந்தா கூட நீ வந்துருவ. ஆனா நீ தேடாத இடம் எது தெரியுமா? உன்னுடைய மனம். அதுல நான் பத்திரமா ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். நீயா எப்போ வந்து கண்டுபிடிக்கிறியோ அன்னைக்கு நான் வெளிப்பட்டு தோன்றுகின்றேன் என்று அவன் நம் இதயத்திற்குள்ளேயே நிற்கின்றான். நாம் அதை உணர்கின்றோமா, புரிந்து கொள்ளுகின்றோமா? அதாவது நம்மளுக்கு ஏதாவது சொல்லுவாங்க தெரியுமா, தியரியா புரியுதுங்க, ப்ராக்டிக்கலா வரமாட்டேங்குது அப்படின்னு. அதே மாதிரிதான் புத்தக அறிவு நம் எல்லோருக்கும் இருக்கின்றது, படிக்கும் போது விளங்குகின்றது என் உள்ளத்தில் பெருமான் இருக்கின்றான் என்று. ஆனா நடைமுறைக்கு வரும்போது பெருமானை எங்கே தேடுகின்றோம் என்று கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மேலே பார்ப்போம், கீழே பார்ப்போம், எல்லா இடமும் பார்ப்போம், ஒரு சாமி திருமேனியை கூட பார்ப்போமே ஒழிய எனக்குள்ளேயே இருக்கிறான், என்னை செயல்படுத்துகின்றான் என்பதை நாம் உணர்வதும் இல்லை. அந்த அந்த வழியில் நாம் நிற்பதும் இல்லாத ஒரு நிலை பெருமான் தான் கொடுத்திருக்கிறான். அதுவும் பெருமான் நமக்கு கொடுத்த ஒரு நிலை தான். இதுல என்ன முக்கியமா நமக்கு வேணும் அப்படின்னா, அவன் மறைந்து நிற்கின்றான். அந்த மறைப்பு தன்மையில் இருந்து நம்மளுடைய அன்பை காண்பித்து மட்டுமே அவனை வெளியில் கொண்டு வர முடியும். அன்பு காமிக்க காமிக்க அவன் அந்த மறைஞ்சிருக்கிற தன்மையிலிருந்து கொஞ்சம் வெளியில வருவான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த மறையோன் என்று சொல்லப்படுவதற்கு 4 மறைகளை ஓதியவன் என்ற பொருளிலும் நாம் எடுக்கலாம். மறைகள் என்று சொல்லியாச்சுனாலே அது மறைபொருள், வாய் திறந்து சொல்ற ஒரு விஷயம் கிடையாது, மறைபொருள். அப்ப அது என்ன மறைபொருள் அப்படிங்கிற ஒரு இதை பார்த்தீங்கன்னா, முதல் திருமுறையில 53வது திருப்பதிகத்துல 6வது திருப்பாடல்ல நம் காழிப்பிள்ளையார் அற்புதமாக இதுக்கு ஒரு விரிவுரையே கொடுத்திருக்கிறாரு. பெருமான முதல்ல வருணிச்சிட்டு அப்புறம் அந்த 4 மறைகள் என்னங்கிறத சொல்றாரு பாருங்க. சுழிந்த கங்கை, தோய்ந்த திங்கள், தொல் அரா, நல் இதழி, சழிந்த சென்னி, சைவ வேடம், தாம் நினைந்து ஐம்புலனும் அழிந்த சிந்தை அந்தணாளர்க்கு அறம் பொருள் இன்பம் வீடு மொழிந்த வாயான் முக்கண் ஆதி மேயது முதுகுன்றே என்று சொல்லிவிட்டார். பெருமான் நினைந்து ஐம்புலனும் அழிந்த சிந்தை அந்தணாளர்க்கு, அந்த 5 பொறிப்புலன்களால வருகின்ற எல்லா விதமான தாக்கத்தையும் அழித்து நின்ற அந்த 4வர்னு சொல்ற ஒருத்தங்க 4 பேர் இருக்கிறாங்கல்ல, தட்சிணாமூர்த்திக்கு திருவடியில 4 பேர் உட்காந்துருப்பாங்க. நீங்க அந்த தென்முக பரமனுடைய இந்த திருமேனி இருக்கும் இல்லையா, அதுல பாத்தீங்கன்னா கீழே ஒரு 4 முனிவர்கள் உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருக்கும். அந்த அந்தணாளர்கள் எப்படிப்பட்டவங்களாம்? ஐம்புலனையும் அழித்த சிந்தையாளர்களாம். அவர்களுக்கு பெருமான் என்னத்தை போதிச்சான் அப்படின்னா, அறம் பொருள் இன்பம் வீடு என்று சொல்லப்படுகின்ற 4 மறைகளை மொழிகின்றான் அப்படிங்கிற குறிப்பை சொல்லி, இப்படிப்பட்டவதான் முதுகுன்றத்தில் இருக்கின்றான் என்று திரு முதுகுன்றம் பதிகத்துல நம்ம காழிப்பிள்ளையார் அற்புதமாக அருளி செய்கின்றார். ஆக பெருமான் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லி நாம குழப்பத்திலே நிற்க வேண்டாம். நம்மளுடைய உயிர் பக்குவத்திற்கு ஏற்ப அவன் நம்மை ஆட்கொள்ளுகின்றான். இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு உருவத் திருமேனியை பார்த்தா ஒரு பிடிப்பு இருக்குதா? ஒண்ணுமே தப்பு கிடையாது. அதுலயே நாம அழுந்தி நின்று சிவசிவா சிவசிவான்னு சொல்லிட்டே இருக்க நம்மை அடுத்த படிநிலைக்கு அவனே அழைத்து செல்வான். நாம குழப்பத்திலேயோ ஒரு பெரிய இதுலயோ இருக்க வேண்டாம், ஒரு குற்ற உணர்வுலயோ இருக்க வேண்டாம். ஏன்னா அந்த பக்குவ நிலையை கொடுக்க போவது யார் அப்படின்னா சிவபெருமான் தான். நாமளா வருத்திக்க முடியாது இது எல்லாத்தையும். இல்ல எல்லாரும் அருவம்னு சொல்றாங்கப்பா, நானும் அருவத்துல போறோம் அப்படின்னாக்க நாம தொலைஞ்சு போயிடுவோம். அதனால நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு உருவத்தை பார்க்கும்போது, உதாரணத்துக்கு முருகரை பார்க்கும்போது மனம் உருகுகின்றதா, அதுலயே அழுந்தி நில்லுங்கள்.
அம்பலவாணரை பார்த்தாக்க அம்பலவாணர் மந்திரம், அதனால நம்ம அவரை வந்து உருவம்னு எடுக்கக்கூடாது. ஆனாலும் அந்த உருவ திருமேனியை பார்த்தா சிலருக்கு வந்து ஒரு ஆசை வரும், ஒரு ஈர்ப்பு வரும். வெளிநாட்டுக்காரங்கள்லாம் அவங்க வீட்டில் வாங்கி வாங்கி வைக்கிற திருமேனி அம்பலவாணருடைய திருமேனி. ஆனால் நம்ம ஆளுங்க வந்துட்டு ஏன்பா நடராஜரை வீட்டில் வைக்கக்கூடாதாமேப்பா, வச்சா வீடு ஆடி போயிருமாமேப்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வேற கேட்பாங்க. நம்ம வீடு ஆட வேண்டும் என்றால், அதாவது இயக்கம் இருக்க வேண்டும் என்றால் அங்கே கண்டிப்பாக அம்பலவாணர் இருக்க வேண்டும். அம்பலவாணர் தான் இயக்கத்திற்கு உரியவர். நாம இன்னைக்கு இயங்கிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா என்ன பொருள்? அம்பலவாணர் நம் நெற்றி பொட்டில் நின்று நம்மோடு ஆடிக்கொண்டிருப்பதனால தான் இன்னைக்கு எந்திரிச்சு நாம நடந்தே வர்றோம், இவ்வளவு பேச்சு பேசிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். இதை கேட்கறதுக்கும் ஒரு சக்தி கொடுத்திருக்கின்றார். அவர் ஆட்டம் அங்க அடங்குச்சுன்னா நம்ம ஆட்டமும் அடங்கி போயிடும். அதனால அம்பலவாணரை பார்த்தால் உருகுகின்றது அப்படின்னா தாராளமாக உருகுங்கள். தென்முகப்பரமனை பார்த்தால், ஆலமர் செல்வனை பார்த்தால், இன்னைக்கு தட்சிணாமூர்த்தின்னு சொல்றோம் இல்லையா, அவர் தான் ஆலமர் செல்வர், அவரை பார்த்தால் உருகுகின்றது என்றால் உருகி நில்லுங்கள். உங்களுக்கு அவனே அந்த வடிவத்தில் வந்து நின்று ஆசாரியனை அனுப்பி தீக்கை செய்து வைத்து உங்களை அடுத்த நிலைக்கு கண்டிப்பாக அழைத்து செல்லுவார். ஏன்னா இதெல்லாமே சிவபெருமான் பிளான் பண்ணி வச்சுட்டு காத்துட்டு இருக்கிறாரு. எப்பயா இவன் வருவான், வந்தா டபக்குன்னு தீக்கையை கொடுத்துக்கிட்டு இழுத்துடலாம் அப்படின்னு பாக்குறாரு. நாம வந்து அந்த ஒரு இது சொல்லுவாங்கல்ல, கழுவுற மீன்ல நழுவுற மீன், அந்த மாதிரி நம்மளும் எஸ்கேப் ஆகிட்டு இருக்கிறோம். பெருமான் கிட்ட நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். அப்பா எனக்குன்னு எதுவுமே இல்லை, உன்கிட்ட மொத்தமா நான் கொடுத்துட்டு சரணடைஞ்சிட்டேன், நீ எப்படி வழி நடத்துறியோ நடத்து அப்படின்னு நாம போயிட்டோம் அப்படின்னா பெருமான் அற்புதமாக அடுத்தடுத்த நிலைக்கு நம்மை எடுத்து செல்லுவது திண்ணம். இன்னைக்கு எத்தனை பேரை நம்ம சுத்தி இருக்கிறவங்கள பார்க்கிறோம், சிவம் 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 என்று அமர்ந்திருப்பவர்கள். அது எல்லாமே பெருமானின் கருணை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. 3வது பாடல். கள்ளவிழ் தாமரை மேல் கண்டு அயனோடு மால் பணிய ஒள் எரியின் நடுவே உருவாய் பரந்தோங்கிய சீர் தெள்ளிய தன்பொழில் சூழ் தில்லை மாநகர் சிற்றம்பலத்துள் எரியாடுகின்ற ஒருவனை உணர்வு அரிதே. இன்றைய பாடல் பெருமானை எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் உள்ளதை உள்ளவாறு அறிவதற்கு திணறுவார்கள் என்ற குறிப்பை நமக்கு சொல்லி அருள் செய்கின்றார். இதுல என்னன்னா, முதல்ல பாருங்க, கள்ளவிழ் தாமரை மேல் கண்டு அயனோடு மால் பணிய. இந்த உலக பிரபஞ்சம் என்று சொல்லுவதை படைக்கின்றான் அயன், காக்கின்றவர் திருமால். இதுல பாத்தீங்கன்னா பிரமனும் திருமாலுக்கும் மிகப்பெரிய பங்கு இருக்கின்றது இந்த உலகத்தை படைப்பதிலும் காப்பதிலும். இதுல ஒண்ணு நாம புரிஞ்சுக்கணும், அவங்க எதை படைக்கின்றார்கள், எதை காக்கின்றார்கள் அப்படின்னா, உயிர்களை அவர்கள் படைக்கவில்லை, உயிர்களை அவர்கள் காக்கவில்லை. நம்மளை காக்கிறதுக்கு பெருமான் மட்டும்தான் இருக்கிறானே ஒழிய வேற யாருமே கிடையாது. ஆனா இன்னைக்கு நாம என்ன நினைக்கிறோம், ஐயோ சிவபெருமான் கிட்ட போனா அழிக்கிற கடவுளாம்பா, அவர்கிட்ட போயிடக்கூடாது. ஆனா நாம பிரமன் கிட்டையும் திருமால் கிட்டையும் போனா அவங்க தான் நம்மளை வந்து காத்து அருள் செய்யறவங்களாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல நாம இருக்கிறோம். இது ஏன் அப்படின்னாக்க சைவ சித்தாந்தத்தை புரிந்து கொள்ளாதவர்கள் இருக்கின்ற ஒரு நிலை. இதுல என்ன குறிப்பு அப்படின்னா, படைக்கின்றவன் பிரமன் தான், அதுல மாற்று கருத்து இல்லை. காக்கின்றவன் திருமால் தான், அதுலயும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் எதை படைக்கின்றார்கள், எதை காக்கின்றார்கள்? இந்த உயிருக்கு தேவையான அனுபவ பொருளாக விளங்குகின்ற இந்த தனு கரண புவன போகத்தை படைக்கின்றார்கள், இந்த தனு கரண புவன போகத்தை காக்கின்றார்கள். அப்ப யோசிச்சு பாருங்க, நாம நம்ம இந்த உடல், இந்த உலகம், இது எல்லாத்தையும் படைக்கின்றவன் பிரமன், இதை காப்பவன் யார் அப்படின்னாக்க திருமால். இதை காத்து இதிலேயே நாம உட்காந்துட்டோம்னா பெருமானின் திருவடியை அடைய முடியாமல் இருப்பதற்கும் இவர்கள்தான் காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம பிரமன் கிட்டியும் திருமால் கிட்டியும் போய் எனக்கு இதை காத்து அருள் செய், என்னை படைச்சு இன்னும் மீண்டும் மீண்டும் படைத்து அருள் செய் அப்படின்னு சொல்லி நாம திருப்பியும் போய் வேண்டி நின்னோம்னா மீண்டும் மறுபிறவி என்பது உண்டு.
அவர்களிடம் நாம் செல்லும்போது இப்ப ஏதாவது ஒரு கோயில்ல திருமாலுடைய சந்நிதியோ அல்லது பிரமனுடைய சந்நிதியோ நாம பார்த்தோம்னா அவங்களுக்கு போய் ஒரு வணக்கத்தை போட்டுட்டு, போதும்பா, என்ன நிறைய தடவை நீ படைச்சு அனுப்பிட்ட இந்த உலகத்துக்கு, எனக்கு மீண்டும் மீண்டும் உடல் கொடுத்து அனுப்பிட்ட, இனிமேல் ஒரு உடல் கொடுக்காத அளவுக்கு அறிவை கொடுத்து பெருமானை நினைக்கின்ற அந்த ஒரு நிலைப்பாடை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு பிரமன் கிட்டையும் திருமால் கிட்ட என்னை காத்து அருள் செய். ஆனா எப்படி காக்க வேண்டும் தெரியுமா? சிவபெருமானின் எண்ணத்தை என் மனத்தில் இருந்து நீங்காமல் இருப்பதற்கு காத்து அருள் செய் என்று அவர்களிடம் சென்று, நீங்க படைச்சிட்டு இருக்கிற இந்த பூமியோடைய பந்தமோ, என்னை சுத்தி இருக்கின்ற இந்த தனுகரண புவன போகத்தில் உள்ள மாயையோ என்னை ஆழ்த்தி விடாமல் என்னை காத்து அருள் செய் என்று அவர்களிடம் நாம் சென்று விண்ணப்பம் செய்வோமானால் அதுதான் நமக்கு பெருமானை அடைவதற்கான முதல் படிநிலை. நாம் அதை புரிஞ்சுக்கணும். பிரமன் கிட்டையோ திருமால் கிட்டையோ நாம போகாம மூஞ்சி திருப்பிட்டு போகிறதுக்கு இல்லை. போகலாம், வணங்கலாம், ஆனால் வழிபாடு கிடையாது அவர்களுக்கு. வணங்கும் போது ஒரே ஒரு விண்ணப்பம் தான், சாமி நீங்கெல்லாம் படைச்சு இப்படி அனுப்பி இங்க இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டீங்க, என்ன நன்றி. ஆனால் இந்த நீங்க படைச்சு அருள் செய்த இந்த தனுகரண புவன போகத்தில் என் மனம் லயித்து விடாமல் என்னை இதில் இருந்து மீட்டு பெருமானையே நினைக்கின்ற அளவுக்கு எனக்கு காத்து அருள் செய் அப்படிங்கிற விண்ணப்பத்தை அவர்களுக்கு வைத்துவிட்டு நேர சிவபெருமான் கிட்ட போயிடணும். அதை தவிர வேற நாம என்ன செய்தாலும் மறுபிறவிக்கு நாம ஒரு ஆரம்ப புள்ளி ஒரு பிள்ளையார் சுழி போடுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பாருங்க, இவங்க இருவருக்குமே தெரியாமல் எரியாக நிற்கின்றானாம் நம் சிவபெருமான். எப்படி? அண்ணாமலையாராக சோதி வடிவமாக நின்று. ஏன் அப்படின்னா கல்வியாலேயோ செல்வத்தாலேயோ தான் என்ற தன்முனைப்பினாலேயோ என்னால் முடியும் என்ற தன்முனைப்பினாலேயோ நாம் பெருமானை அடைய வேண்டும் என்று நினைத்தால் எப்படிப்பட்ட கொம்பனாக இருந்தாலும் எங்கள் பெருமான் அகப்பட மாட்டான் என்று காண்பிப்பதற்காகத்தான் அண்ணாமலையாராக எரியாக ஓங்கி நின்று இன்னைக்கு சர்வசாதாரணமா நம்ம எல்லாருக்கும் காட்சி கொடுத்துட்டு இருக்கிறாரு. அன்புக்கு மட்டுமே கட்டுப்படுபவன் நம் சிவபெருமான் என்பதை மறந்துவிடக்கூடாது. அப்படிப்பட்ட சிவபெருமானை பத்தி எத்தனை அழகாக இதுல சொல்றாரு பாருங்க. ஒள்ளெரியின் நடுவே உருவாய் பரந்தோங்கிய, அப்படியே ஓங்கி நிக்கிறான்பா. அந்த கற்றாங்கெரியோம்பின்னு ஒரு பதிகம் வரும் முதல் திருமுறையில 80வது பதிகம். அதுல படிச்சீங்கன்னா பெருமான் அப்படி எரியாக ஓங்கி நிற்கின்ற அந்த திறத்தினை மிக அழகாக நமக்கு காளி பிள்ளையார் சொல்லியிருப்பாரு. அதையே குறிப்பை இங்க சொல்லி அருள் செய்கின்றார் ஆசிரியர். சொல்லிட்டு, தெள்ளிய தன்பொழில் சூழ் தில்லை மாநகர் சிற்றம்பலத்துள் எரி ஆடுகின்ற ஒருவனை உணர்வு அறிவு அரிதே. பெருமான் இப்படி எரியாக நிற்கின்றான், எரியில் ஆடியும் கொண்டிருக்கின்றான். ஆனால் அவன் இருக்கின்ற இடம் எதுனா, எல்லாம் சுத்தி நெருப்பா இருக்கு, அவனே நெருப்பா இருக்கான், நெருப்புல நின்று ஆடுறான் அப்படின்னா அந்த இடம் சூடா இருக்கணும் இல்லையா? அப்படி இல்லையா, தன் பொழில் சூழ்ந்து சிற்றம்பலமா இருக்கான். அவன் எரியாக நின்று ஆடினாலும் எரியிலேயே நின்றும் ஆடினாலும் அவன் இருக்கின்ற அந்த தில்லை என்ற இடத்துல இருக்கிற பொழில்கள் இருக்குல்ல, அது எப்படி இருக்கான்? குளிர்ச்சி நிறைந்ததாக இருக்கின்றதாம். ஏன் அப்படின்னா பெருமான் எங்கே எரியாக நிற்கின்றாரோ அங்க அதற்கேத்த தன்மைகளிலிருந்தும் சற்று குறைத்து அருளாளர் நம்ம அடியார்களுக்காக அருள் செய்து கொண்டிருக்கின்றார் அப்படிங்கிற குறிப்பை சொல்லி, இப்படிப்பட்டவனை உண்மையான உணர்வு இது என்பதை நாம யாராலையுமே புரிந்து கொள்ள முடியாது அப்படிங்கிற குறிப்பை சொல்லுகின்றார் ஆசிரியர். இதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு நாம பார்க்கணும்னா, உள்ளதை உள்ளபடி நாம உணர முடியாது என்ற குறிப்பை காண்பிப்பதற்காக 12ஆம் திருமுறையில முதல் பாடல்லையே சேக்கிழார் பெருமான் அப்படிதான் ஆரம்பிச்சிருப்பாரு. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன். அவர் ஆரம்பிக்கும் போதே பாருங்க, உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் அப்படின்னு சொல்லிடுவாரு. இந்த உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து ஜீவராசிகளும், மனிதர்கள் மட்டும் கிடையாது, தேவர்களாக இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், யாராலையுமே உணர முடியாதவன் எங்கள் சிவபெருமான். ஆனா அப்படிப்பட்டவனை மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் அப்படின்னு சொல்லிடுவாரு. எப்ப யாருக்குமே தெரியாம நிக்கிறானே, அப்ப அவனுடைய திருவடி மட்டும் தெரியுமா அப்படின்னா தெரியும். யாருக்குமே தெரியாம இருப்பது எப்படி அப்படின்னா,
தான் தனது என்ற அந்த ஆணவ மலத்தினோ தன்முனைப்பினாலேயோ நிற்பவர்களுக்கு பெருமான் அவ்வளவு சீக்கிரம் எளிதில் காட்சி தரமாட்டார். ஆனால் அடியவர்களுக்கு மிக சுலபமாக தனது திருவடியை காட்டி அருள் செய்வார். இந்த குறிப்பை தான் நமக்கு முதல் திருப்பாடல்லே வச்சுட்டாரு சேக்கிழார் பெருமான். ஏன் அப்படின்னா, இங்க பாருங்கப்பா, எதுவுமே சாமி எப்படி இருக்கிறான் எங்க இருக்கிறான்னே தெரியாதுன்னு சொன்னா உயிர்களுக்கு ஒரு அயர்வு வந்துடும். ஐயோ, அப்ப நான் அவனை பார்க்கவே முடியாதா, அப்ப நான் ஏன் அதுக்கு ட்ரை பண்ணணும், பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நாம முயற்சியே செய்ய வேண்டாமே அப்படிங்கிற ஒரு தொய்வு வந்துவிடும் உயிர்களுக்கு என்பதனால தான் கீழேயே சொல்றாங்க, கவலையே படாதீங்க, அடியார்களா இருப்பவர்களுக்கு அவன் எளிமையாக வந்து நிற்பான். நாம செய்ய வேண்டியதெல்லாம் அடிமை பூண்டு இருப்பது, அன்பு பூண்டு இருப்பது, அதற்கு அவன் அடிமையாக நிற்பான் அப்படிங்கிற குறிப்பை நமக்கு மிக அழகாக சொல்லி அருள் செய்கின்றார் ஆசிரியர். எத்தனை அழகான அற்புதமான ஒரு பாடல் இன்று நமது சிந்தனைக்கு. 4வது பாடல். அறிவை ஓர் கூறுகந்தான் அழகன் எழில் மால் கரியின் உரிவை நல் உத்தரியம் உகந்தான் உம்பரார் தம்பிரான் புரிபவர்க்கு இன்னருள் செய் புலியூர் திருச்சிற்றம்பலத்து எரி மகிழ்ந்து ஆடுகின்ற எம்பிரான் எம் இறைவனே. இன்றைய பாடல் பெருமான் நமக்கு எளிவந்த பிரானாக எப்படியெல்லாம் நமக்கு அருள் செய்கின்றார் அப்படிங்கிற குறிப்பை நமக்கு எடுத்து காண்பிக்கும் ஒரு பாடல். இந்த பாடல்ல பெருமான் போக யோக வேக வடிவங்களில் நிற்கின்ற அந்த அழகிய கோலத்தையும் எடுத்து காண்பிக்கின்றார். அதாவது அறிவை ஓர் கூறுகந்தான், அம்மையை தனது உடலில் சரிபாதியாக கொடுத்திருக்கின்ற நம் பெருமான். இதுல என்ன குறிப்புன்னா, உலகத்துல எப்படிப்பட்ட தெய்வங்களை நாம எடுத்தாலும் யாருக்குமே இல்லாத ஒரு சிறப்பு, யாருக்குமே இல்லாத ஒரு குறிப்பு என்னன்னா, பெண்ணிற்கு சரிபாதி தன் உடலில் கொடுத்த தெய்வம் நம் சிவபெருமான். இதுல என்ன ஒரு மிக ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண் பெண் என்பது சைவத்திற்கு இல்லை என்பதை நாம எப்படி சொல்ல முடியும்? பெருமான் என்ன பண்றான் பாருங்க, நான் எப்படி சொன்னாலும் அதை இவங்க திரிச்சிருவாங்கப்பா, அதனால இப்ப ஒண்ணும் கிடையாது, அத்துவிதம் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு, அதுக்கு எத்தனை விதமான பொருள், எத்தனை விதமான குழப்பம், எத்தனை விதமான ஒரு ஒரு நூல்கள்லாம் வந்துருச்சு இல்லையா? அப்படிப்பட்ட கருத்து குழப்பங்கள் வந்துவிடக் கூடாது என்பதற்காக பெருமான் என்ன பண்ணா, அதை எதையுமே நம்மளுக்கு பாட வடிவில் கொடுக்காம தனது வடிவமாகவே காண்பித்து விட்டான். இப்ப என்ன பண்ணுவீங்க, யாருமே அதை தவறான ஒரு பார்வையிலையோ ஒரு புரிதல்லையோ இருக்க வாய்ப்பே இல்லை. அதனால தன் உடலில் சரிபாதியை பெண்ணிற்கு கொடுத்தான். சரி, அது மட்டுமா அப்படின்னா இல்லைங்க, அவன் கொடுத்தது மட்டும் கிடையாது, அவன் உலகத்தில் படைக்கின்ற அத்தனை, அதாவது தனுகரண புவன போகம் கொடுத்து நம்மளை உருவாக்குறான் இல்லையா, இந்த உடல் நமக்கு கொடுக்கின்ற போது அந்த உடலிலும் அந்த குறிப்பை வைக்கின்றான். யோசிச்சு பாருங்க, எல்லாருடைய உடம்புலையும் இடப்பாகம் பெண்ணிற்கு உரியதாக இருக்கும், வலப்பக்கம் ஆணுக்கு உரியதாக இருக்கும். இது அறிவியல், விஞ்ஞானம், மருத்துவம். நாம இங்க சைவம் மட்டும் பேசல சார்ந்து. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடது பக்க உறுப்புகள் எல்லாமே வலது பக்க உறுப்பை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நளினம் உடையதாக இருக்கும். இடது பக்கம் கொஞ்சம் வீக்காகவும் இருக்கும் வலது பக்கத்தை விட. அதனால தான் பார்த்தீங்கன்னா, வலது கை நமக்கு சிறந்ததாக வேகமாக இழுக்க முடியும், இடது கை அவ்வளவு சீக்கிரம் வராது. காரணம் என்ன அப்படின்னா, இயல்பிலேயே நாம் சிவபெருமானை போலவே, எவ்வளவு கருணையாளன் பாருங்களேன், என்ன மாதிரியே நீயும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மையும் அப்படி படைத்து அனுப்பி இருக்கின்றான். ஆக உடலில் பார்த்தோம் அப்படின்னாக்க பெண்ணிற்கு சரிபாதி கொடுத்தான். உடலில் மட்டும்தானா அப்படின்னா இல்லை, அனைத்திலும் சரிபாதி கொடுத்தான். இங்க நாம சைவர்கள் இந்த பெண் சுதந்திரத்தை பத்தி பேசவே கூடாது. வேற யாரு வேணாலும் பேசலாம், ஏன்னா அவங்களுக்கெல்லாம் அந்த பெண் சுதந்திரம்னாலே என்னன்னே தெரியாது, அடிமை செய்தே வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க.
ஆனா சிவபெருமானை வழிபாடு செய்பவர்கள் ஆண் பெண் என்ற பேதம் கிடையாது. நமக்கு அந்த பெண் விடுதலை ஆண் விடுதலை இந்த குறிப்பே கிடையாது. ஏன்னா எல்லாமே சரிசமம் என்று நம்மை படைத்து நம்மை இங்கே காத்து அருள் செய்துட்டு இருக்கின்ற பெருமான். இப்ப நாம இங்க வந்து பெண் சுதந்திரம்னு பேசினாலோ, பெண்களுக்கு உரிமை இல்லைன்னு பேசினாலோ பெருமானை நாம் நிந்தனை செய்பவர்கள் ஆகின்றோம். யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி ஆண்கள் எப்படி நடந்துக்க வேணும்? ஆண் பெண் பேதம் இல்லை. ஒரு வீட்டில் 2 பேர் இருக்கின்றோம், சேர்ந்து வாழ்கின்றோம் அப்படின்னாக்க நமக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை சரியாக செய்து வர ஆண் பெண் என்ற உருவம் தேவை. ஆனா அது ஆன்மாவுக்கு கிடையாது. நம்ம உயிருக்கு ஆண் பெண் வேற்றுமை கிடையாது, உடலுக்கு மட்டும்தான். அது ஏன்னா நம்மளுடைய அனுபவங்களை சுகிப்பதற்காக பெருமான் கொடுத்திருக்கின்ற கருணை. இதை சொல்லிட்டு அடுத்தது பாருங்க. இப்படிப்பட்ட அழகன், அதாவது அறிவை ஓர் கூறுகந்தான், அவன் அழகாக இருக்கின்றான். சரி, அழகு அப்படின்னு சொல்லியாச்சு. இதுல எழில் மால் கரியின் உரிவை நல் உத்தரியம் உகந்தான். அவனுக்கு ஆடைன்னு ஒன்று இருக்கணும் இல்லை? அது என்ன ஆடை உடுத்திருக்கின்றான் அப்படின்னா யானையின் தோலை உரித்து உடுத்திருக்கின்றான். நாம் இன்னைக்கு எத்தனையோ விதமான தோல் ஆடைகள், தோல் சம்மந்தப்பட்ட கருவிகள்லாம் பார்க்குறோம். அதாவது ஹேண்ட்பேக்லேருந்து, பெல்ட்லேருந்து, ஷூலேருந்து எல்லாமே பார்க்குறோம். ஆனால் யானை தோலில் நாம் எங்கேயாவது பார்த்துருக்கோமா அப்படின்னா கிடையாது. ஏன்னா யானை தோலுக்கு அவ்வளவு சூடு அதிகம். அதை எடுத்து நம்ம தோலில் போட்டோம்னா அப்படியே நம்ம தோல் உறிஞ்சு வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான தோல் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா யானையோடைய தோல். பெருமான் என்ன பண்ணுறான்? அதை உரித்து தனக்கு ஆடையாக அணிந்து கொள்ளுகின்றான். அது ஏன் அப்படிங்கிற புராணத்துக்கு நாம் போக வேண்டாம். ஆனால் நாம் சித்தாந்தத்தில் இருக்கிறதுனால இதோடைய குறிப்பு என்னங்கிறத புரிஞ்சுக்கணும். யானை என்பது கரிய நிறம். கருமை என்றாலே நம்ம சைவ சித்தாந்தத்தை பொறுத்த வரைக்கும் ஆணவம். ஆணவத்தை கிழிக்கின்ற ஆற்றல் யாருக்கு இருக்கின்றது அப்படின்னா பெருமானுக்கு மட்டுமே இருக்கு. வேற யாருக்காவது இருக்கா? நம்ம கிட்ட இருக்கிற ஆணவத்தை நம்மளால கிழிக்க முடியுமான்னா கண்டிப்பா முடியாது. சிவபெருமான் நினைத்தால் சிவபெருமான் மட்டுமே கிழித்து எரியக்கூடிய ஒரு இயல்பு உடையது இந்த ஆணவ மலம். அதனாலதான் அந்த யானை உரித்தது அப்படிங்கிற அந்த புராணத்தை கொண்டு வந்து வச்சு அதன் மூலமாக நம் ஆணவ மலத்தையும் பெருமான் உரிக்கின்றான் அப்படிங்கிற ஒரு குறிப்பை நமக்கு சொல்லுகின்றார்கள் எல்லா அருளாளர்களும். இதுல வந்து நாம் அந்த திருத்தலத்திற்கு போனோம் அப்படின்னாக்க யானை உரிக்கின்ற அந்த காட்சியில வந்து அம்மை வந்து அப்படியே நடுங்கி நிற்கிற மாதிரியான ஒரு 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 சிற்பம் உண்டு, அந்த சிலை உண்டு. அம்மைக்கு பயம் வருமா அப்படின்னா அம்மை வந்து ஞானசக்தி. நம்ம ஆணவம் கிழிபடும் போது அங்கே அரண்டு போய் இருப்பது எது அப்படின்னா நம்மளுடைய ஞானசக்தி. ஏன்னா நம்மளுக்கு வந்து அதை எடுத்துக்க முடியாது. ஐயோ இவ்வளவு நாள் இப்படியா நம்ம இருந்திருக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு 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 ஷாக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்போது நம்மளுடைய அந்த ஞானம் என்று சொல்லப்படுகின்ற ஞானசக்தி அடி வாங்குகின்றது. அதனால தான் இந்த குறிப்பை வந்து நமக்கு வரலாறாகவும் புராணமாகவும் நமக்கு அருளாளர்கள் சொன்ன காரணம். சரி, ஆக வேக வடிவத்தையும் இங்க சொல்லியாச்சா. கரியின் உரிவை எடுத்து உத்தரியம் உகந்தான். சரி, உம்பரார் தம்பிரான், தேவர்களுக்கு எல்லாமே காத்து அருள் செய்கின்ற தலைவனாக இருக்கின்றான். அவங்க எல்லாருக்கும் தம்பிரானாக இருக்கின்றான். அது மட்டும் கிடையாது, பெருமானை வழிபட்டு அவனே அனைத்தும் என்று இருப்பவர்களுக்கு நல்ல அருளையே செய்து கொண்டிருக்கின்றான். அது என்ன நல்ல அருள்? அப்ப தீய அருள்னு ஒன்று இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அதாவது அருள் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே அது நல்லதுதான். ஆனா அது மீண்டும் பிறப்புக்கு தள்ளுவதாக இருந்தால் அது நல்ல அருளாக இருக்காது. அப்ப ஏன் பெருமான் அது செய்யறாரு அப்படின்னா பெருமானா விருப்பப்பட்டு எதையுமே செய்யல. அவனுடைய விருப்பம்லாம் ஒன்னே ஒண்ணுதான், உயிர்கள் முக்தி அடைய வேண்டும், உயிர்கள் உய்வு அடைய வேண்டும் என்பது மட்டும்தான். அப்போ பெருமான் வந்து ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு இடத்திலையும் நமக்கு அந்த அனுபவங்களை கொடுக்கும்போது நாம வந்து பெருமானை உணராமல் நான் செய்தேன் என்று நம்மை முன்னிறுத்தியே நாம் செய்யும் அனைத்து செயல்களிலுமேயே பெருமானால இன்னருள் கொடுக்க முடியாது.
ஏன் அப்படின்னா அங்கே முன்னிறுத்துறது சிவபெருமான கிடையாது, நம்மை. அப்போ நம்மளையே நாம் முன்னிறுத்திக்கும் போது என்ன ஆயிடும் அப்படின்னாக்க, பெருமானை அங்கே கொஞ்சம் அப்படி பின்னுக்கு தள்ளிடுறோம். பெருமானை பின்னுக்கு தள்ளியாச்சு அப்படின்னா அவன் அங்கே எங்கே வந்து மறுபிறவிக்குள்ளது தான் கொடுக்க முடியும். அவனே நினைச்சாலும் ஒன்றுமே மாற்ற முடியாது. ஆனால் பெருமானை முன்னிறுத்தி நாம் அனைத்தையுமே செய்யும்போது, அவன் மேல் அன்பு செலுத்தும் போது அங்கே இன்னருள் செய்து கொண்டு நிற்கின்றான். எங்கே நிற்கின்றான் அப்படின்னா, சிற்றம்பலம் என்று சொல்லப்படுகின்ற புலியூரில் இருந்து அங்கே நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்றான். எப்படிப்பட்ட நடனம் தெரியுமா அவன் ஆடிக்கொண்டிருக்கின்றது? எரிமகிழ்ந்து ஆடுகின்றான். கையில் தீயை ஏந்தி ஆடிக்கொண்டிருக்கின்றான். அவன்தான் அப்பா எங்கள் பிரான், அவன்தான் எங்கள் இறைவன். இறைவன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அதாவது இப்போ நாம் வந்து சில வார்த்தைகளுக்கு கொஞ்சம் ஆழமாக பொருள் பார்த்துக்கணும். கடவுள், தெய்வம், இறைவன், இந்த மூன்றுக்கும் நம்ம மாற்றி மாற்றி பயன்படுத்துகிறோம். ஆனால் அதை அப்படி பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா கடவுள் என்றால் அனைத்தையும் கடந்து நிற்பவன் என்று பொருள். அதாவது சொரூப நிலையில் பெருமானுக்கு கடவுள் என்று பெயர். இறைவன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா என்ன பொருள் அப்படின்னா, அனைத்திலும் கலந்து நிற்பவன் என்று பொருள். அனைத்திலும் கலந்து நின்றால்தான் அவனுக்கு இறைவன் என்று பொருள். இறைவன் என்று சொல்லியாச்சுனாலே பெருமான் தடத்தத்திற்கு இறங்கி வந்து விட்டார் என்று பொருள். சரி, அப்போ தெய்வம்னா என்ன அப்படின்னா, தெய்வம் என்று சொன்னாலே பிறந்து இறந்து ஆனால் ஒரு நல்ல நிலையை அடைகின்ற உயிர் வர்க்கத்தினரைத்தான் நாம தெய்வம் என்று சொல்ல வேண்டும். கடவுள் வேறு, தெய்வம் வேறு. நம்ம சிவபெருமான் என்றுமே தெய்வம் அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு போயிடக்கூடாது. அவர் எப்பவுமே கடவுள் தான். ஆனால் கலந்து நின்று உயிர்களுக்கு அருள் செய்கின்ற நேரத்தில் அவன் இறைவனாக இருக்கின்றான். ஆக இதில் யோக வடிவத்தையும் நமக்கு சொல்லி இந்த ஒரு பாடலிலேயே பெருமான் வேக போக யோக வடிவங்களில் நின்று நமக்கு அருள் செய்வதை அற்புதமாக எடுத்து காண்பிக்கின்றார் ஆசிரியர். 5வது பாடல். இறைவனை என் கதியை என்னுள்ளே உயிர்ப்பாகி நின்ற மறைவனை மண்ணும் விண்ணும் மலி வான் சுடராய் மலிந்த சிறை அணி வண்டறையும் தில்லை மாநகர் சிற்றம்பல நிறையணியாம் இறையை நினைந்தேன் இனி போக்குவனே. உள்ளே புகுந்த பெருமானை இனிமேல் மறக்க முடியுமா என்ற ஒரு வினாவோடு இந்த பாடலை நமக்கு அருளி செய்திருக்கின்றார் ஆசிரியர். நாம அனைவரும் இப்போ இருக்க வேண்டிய சூழ்நிலை இதுதான். அதாவது நம் மனத்திற்கு உள்ளே பெருமான் புகுந்து விட்டார். அதனால்தான் இன்னைக்கு நாம சித்தாந்தம் படிக்கிறதோ, திருமுறை படிக்கிறதோ, அல்லது 5 எழுத்து சொல்லுவதோ, தீக்கை பெற்றதோ, இது எல்லாமே நடந்ததுக்கு காரணம் அதுதான். பெருமான் மனத்திற்குள் வந்து விட்டார். அவர் முதல்ல இருந்தே உள்ளதான் இருக்கிறாரு. ஆனா இப்பந்தான் இருக்கிறாருங்கிறத நமக்கு உணர்த்தி இருக்கிறாரு. அதற்கப்புறம் இதை மறக்க முடியுமா, மறந்துவிடக் கூடாது என்ற அந்த விண்ணப்பத்தோடு நாம் இருக்க வேண்டும் என்ற குறிப்பு தான் இன்றைய பாடல். அதாவது இங்க பாருங்க, இறைவனை பெருமான எப்படி சொல்றார் பாருங்க, எங்களோட எல்லாத்துலேயும் கலந்திருக்கிறப்பா. என்னுடைய சுத்தி இருக்கிற எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் அதில் சிவமாக கலந்திருக்கின்றாய் நீ. அதனால தான் இறைவனை அப்படின்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் அல்ல, என் கதியை, எனக்கு கதியாக இருக்கக்கூடியவன் நீ மட்டும்தான். இந்த உலகத்துல எனக்கு பற்றுக்கோடு அப்படின்னு ஏதாவது ஒன்று நான் சொல்லணும்னா அது சிவத்தை தவிர வேற எதையுமே சொல்ல முடியாது. என்னை பெற்றவர்களையோ, நான் பெற்றவர்களையோ, என் கூட பிறந்தவர்களையோ, திருமணம் செய்து கொண்டவர்களையோ, எப்படிப்பட்ட உறவுகளாக இருந்தாலும் அவர்கள் எனக்கு பற்றுக்கோடாக வருவார்களா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை என்பதுதான் திண்ணமான பதில் இதில் இருந்து. நமக்கு பற்றுக்கோடாக இருப்பது யார் அப்படின்னா சிவம் மட்டும்தான். சிவம் மட்டும்தான். இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லை, இந்த பிறவியில மட்டும் கிடையாது. 84 லட்ச யோனி பேதத்திலும் நாம் அதற்கு பிறவிக்கு வருவதற்கு முன் இருந்த கேவல நிலையிலும் நமக்கு பற்றுக்கோடாக இருந்து நாம் சுத்த நிலைக்கு சென்றாலும் நமக்கு பற்றுக்கோடாக இருக்கக்கூடியவன் நம் சிவபெருமான் மட்டுமே என்பதை மறந்துவிடக்கூடாது.
சொல்லிட்டு, இப்படிப்பட்டவன் என் உள்ளே உயிர்ப்பாகி நின்ற மறைவன். எனக்கு உள்ள உயிர்ப்பா நிற்கிறான். உயிர்ப்பு என்றாலே நமக்கு இன்னைக்கு மூச்சுக்காத்து அல்லது நம்மளுடைய இதய துடிப்பு, இதில் எதை வேணாலும் சொல்லுங்க, இதுவாகவே பெருமான் மறைந்து நிற்கின்றான். மூச்சுக்காத்து அவங்கிறது நமக்கு தெரியுதா அப்படின்னா தெரியல. நம்மளுடைய இதய துடிப்பு அவன் என்று தெரிகின்றதா அப்படின்னா தெரியல. ஏன் அப்படின்னா அங்கே இருந்து ஆனால் தன்னை மறைத்து வைத்து நிற்கின்றான். பக்குவப்படும்போது வெளிப்பட்டு உணர்த்துவான், இல்லைன்னா உள்ளேயே மறைந்து நிற்பான். பெருமான் தாங்க. இப்போ நிறைய அந்த அந்த தியான வகுப்புகளுக்கெல்லாம் போனோம் அப்படின்னாக்கா அவங்க சொல்லுவாங்க, அமைதியாக உட்காந்து உங்கள் மூச்சை கவனிங்க, வெளியில் போகிறதையும் உள்ளே வர்றதையும் கவனிங்க. அது உள்ளே வரும்போது உங்களுக்குள்ளால நல்ல ஒரு உயிர்ப்புத்தன்மையை கொடுப்பதாகவும், அந்த மூச்சுக்காத்து வெளியில் ஏறும்போது உங்களிடம் இருக்கின்ற அனைத்து தீய எண்ணங்களையும் தீய சக்திகளையும் வெளியில் கொண்டு போவதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள், பாவனை செய்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் சொல்லுவாங்க. உண்மையாக சொல்லப்போனால் இந்த குறிப்புகள்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னா சைவ சித்தாந்தத்திலிருந்து. ஆனால் சைவ சித்தாந்தம் என்பதை சொல்லாமல் ஒரு சில விஷயங்களை மட்டும் அவர்கள் எடுத்து ஒவ்வொரு பேர் கொடுத்து, இதுக்கு இந்த தியானம், அதுக்கு அந்த தியானம்னு பேரை கொடுத்து அதை வச்சு அவங்க அவ்வளவு பணம் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் இது எல்லாமே எங்கே இருந்து வந்த கான்செப்ட்லாம் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா நம்ம சைவத்தில் மட்டுமே இருக்கின்ற ஒரு விஷயம். மூச்சுக்காத்தாக யார் இருக்கின்றார்? நம் சிவபெருமான். உங்க மூச்சு உள்ள போறதும் வெளியில் எடுப்பதும் யார் அப்படின்னா சிவபெருமான். தூங்குறதுக்கு யார் உதவி செய்யறா? சிவபெருமான். எழுந்திருக்கிறோம், தூங்கி முழிக்கிறோம், அலாம் தான் வச்சு நம்மளை எழுப்புது அப்படின்னாலும், அலாம் அடிச்சாலும் நம்ம எந்திக்கணும் இல்லை, அந்த எந்திக்கிறதுக்கு யாரு உதவி செய்யறாங்க அப்படின்னா சிவபெருமான். இன்னைக்கு பேசுறதுக்கு, நடக்கிறதுக்கு, கையாட்டுறதுக்கு, கால் ஆடுறதுக்கு எல்லாத்துக்கும் உதவி செய்வது சிவபெருமான். ஆனா அவனை நாம நினைச்சே பார்க்கறதில்ல. நான் செய்தேன், எல்லாத்துக்கும் நான் செய்தேன். ஆனா நம்மன்னு எதுக்காவது பிரயோஜனப்படுவான் அப்படின்னா கிடையாது. உயிர்ப்பாக அவன் உள்ளே நிற்கின்ற வரைக்கும் தான் இந்த செயல்பாடுகள் எல்லாமே. ஆக பெருமான் செய்வித்தான் அப்படிங்கிற குறிப்போடு நாம ஆள் மனத்திற்கு எப்போ எடுத்துட்டு போறோமோ அப்பந்தான் கொஞ்சமாவது பக்குவம் நமக்கு வந்திருக்கின்றது என்று பொருள். நாம சித்தாந்தம் படிக்கிறதோ திருமுறைகள் படிக்கிறதோ நம்ம என்னத்தை நமக்கு உணர்த்துது அப்படின்னா இப்படிப்பட்ட தெளிவை உணர்த்த வேண்டும். இப்படிப்பட்ட தெளிவை நமக்கு உணர்த்தவில்லை அப்படின்னா நாம இதெல்லாம் படிச்சு பிரயோஜனமே கிடையாது. இது அனைத்தையும் செய்வது நம்ம ஐயா வகுப்புல சொல்லுவாங்க, நான் உட்காந்து இங்க வகுப்பு நடத்துறேன்னு நினைக்கிறீங்களா? நான் கிடையவே கிடையாது. நமசிவாய மூர்த்திகள் நேரடியாக நின்று வகுப்பை நடத்துகின்றார் அப்படின்னு நம்ம ஆசிரியர் ஐயா சொல்லுவாங்க. யோசிச்சு பாருங்க, அவ்வளவு பெரியவர். ஆனா அவர் சொல்றதே எப்படி சொல்லுவாங்கன்னா, என்னுடைய குரு எனக்கு குருவே அங்க உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நடத்துகின்றார், நான் வெறும்ன ஒரு கருவிதான் இங்கே அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. இதுதான் உணர்த்துதல், பெருமானை உணர்ந்து பேசும் ஆசிரியர்கள் என்ற பொருள். நான் செய்தேன், நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாச்சுன்னா அங்க எதுவுமே பயன்படாமல் போய்விடும். சரி, அடுத்தது பாருங்க. மண்ணும் விண்ணும் மலிவான் சுடராய் மலிந்த. இந்த மண்ணுக்கும் விண்ணுக்கும் எந்த ஒரு உலகத்தை நீங்க எடுத்துக்கிட்டாலும் இங்க வான் சுடராக இருப்பது யார் அப்படின்னா அதுவும் எங்கள் சிவபெருமான். ஒளியை கொடுக்க வேண்டும் இல்லையா? அந்த ஒளியோடைய அந்த சோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, லைட்டோடைய சோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஒளியோடைய காரணமாக, உட்பொருளாக, உள் கருத்தாக இருப்பது யார் அப்படின்னா அதுவும் எங்கள் சிவபெருமான் தான். அதுவும் எங்க சிவபெருமான் தான், வேற எதுவுமே கிடையாது. இந்த உலக இயக்கத்திற்கே எங்கள் சிவமே காரணம் அப்படிங்கிறத அழகாக சொல்லி, இப்படிப்பட்ட பெருமான் இருக்கின்ற இடம் எது தெரியுமா? சிறை அணி வண்டறையும் தில்லை மாநகர் சிற்றம்பலம். நிறைய வண்டுகள் பறந்து கொண்டிருக்கின்றன. அப்படி வண்டுகள் நிறைந்த தில்லை என்று சொல்லப்படுகின்ற திருச்சிற்றம்பலத்தில்தான் எங்கள் பெருமான் இருக்கின்றான். அப்படிப்பட்ட இறைவனை என் மனத்தினுள் வைத்து விட்டேன். இனிமேல் நினைந்தேன், இனி போக்குவனோ? அவனை நினைச்சிட்டேன், என் மனசுக்குள்ள அவன் வந்துட்டான், அவன் மேல் நான் காதல் கொண்டு விட்டேன். இனிமேலு இது மாறுமா?
மாறவே மாறாது என்பதை அந்த அந்த போக்குவனே அப்படின்னு அந்த அந்த ஏகாரம் வந்து போவதுக்கு வாய்ப்பே இல்லை என்பதை நமக்கு அழகாக எடுத்து சொல்லும் விதமாக அமைத்திருக்கின்றார் ஆசிரியர். ஆக நமக்கு வந்து கற்பு நிலை அப்படின்னு நம்ம வாழ்க்கையில நாம பார்க்கிறோம். இது வந்து எல்லா விதத்திலையும் இருக்க வேண்டிய ஒரு விஷயம். குறிப்பாக நாம வணங்கும் நம்மளுடைய வழிபாட்டிலையும் அது இருக்க வேண்டும். அதாவது இன்னைக்கு இந்த பணத்துக்கு ஒரு சாமி கிட்டையும், படிப்புக்கு ஒரு சாமி கிட்டையும், வீட்டுக்கு பிரச்சனைன்னா ஒரு சாமி கிட்டையும் அப்படியெல்லாம் போறது வந்து எந்த விதத்திலையும் நியாயமே இல்லை. கற்பு நிலையில நிக்கிறது கிடையாது. அதெல்லாம் அனைத்துமே சிவத்தினால் நமக்கு கிடைக்கின்றது, அனைத்துமே சிவத்தால் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஆணித்தரமான ஒரு 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 உறுதிப்பாட்டோடு திருமுறைகளை கையில் எடுத்து எப்படிப்பட்ட விண்ணப்பமாக இருந்தாலும் திருமுறைகளை ஓதிக்கொண்டே வர நமது சிக்கல்கள் அனைத்தையும் அழகாக அற்புதமாக நீக்கி அருள் செய்வான் சிவபெருமான். ஆனா எப்போ அப்படின்னா அவன் மட்டுமே என்று நாம நினைக்கும் போது. உதாரணத்துக்கு பாருங்க, நம்பி ஆரூரர். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். இத்தனை நாள் நல்ல ஒரு ராஜா மாதிரி வாழ்ந்தவர், போற இடத்துல எல்லாம் அப்படி ஒரு ஒரு நித்திய கல்யாண கோலத்துல போயிட்டு ஒரு ஒரு ராஜபோக வாழ்க்கை வாழ்ந்தவர், திடுதுப்புன்னு ஒரு நாள் 2 கண்ணுமே இல்லாம போகுது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நாம அந்த நிலையில இருந்தா எப்படி ஆடி போயிருப்போம். கண்ணுக்கு இந்த சாமிகிட்ட போனா நல்லதாம்ப்பா, அந்த சாமிகிட்ட போய் இந்த 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 யாகம் வளர்த்தா நல்லதாம்ப்பான்னா கிடுகிடுன்னு ஓடி போயிடுறோம்ல. நம்பி எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல சொல்லுங்க பார்க்கலாம். கிடையவே கிடையாது. பெருமான் கிட்ட புலம்புறாரு, அழறாரு, திட்டுறாரு, எல்லாம் பண்றாரு. ஆனா மற்றொரு தெய்வம் இனி காணேன் அப்படிங்கிற குறிப்பையும் அதுல வைக்கிறாரு. எவ்வளவு திட்டுறாரு பாருங்க. எனக்கு மகத்தில் புக்கதோர் சனியனக் காணாய் அப்படின்னு கூட சொல்றாரு. ஆனா உன்னை விட்டு நான் வெளியில் போக மாட்டேன், என் கண்களை நீதான் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு அந்த உறுதிப்பாட்டோடு இருந்தாரு பாருங்க. ஒரு நீங்க ஒண்ணும் கிடையாதுங்க. ஒரே ஒரு தடவை திருவொற்றியூர்ல இருந்து திருவெண்பாக்கம் நீங்க நடந்தெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம், கார்லயே போங்க. ஆனா எப்படி தெரியுமா நீங்க போகணும்? கார்ல போகும்போது அந்த வழி அப்படியே பார்த்துக்கிட்டே போங்க. திருவொற்றியூர்ல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே நீங்க வந்து திருவெண்பாக்கம் வரைக்கும். இப்போ உள்ள காலகட்டத்துல 21ஆம் நூற்றாண்டுல எத்தனையோ மாற்றங்கள் நடந்த இந்த ஒரு காலகட்டத்துல அந்த பாதை அவ்வளவு மோசமாக இருக்கும். நாம நடந்து போறத பத்தி யோசிக்கவே முடியாது. நம்ம கார்ல போனாலே நீங்க அங்க பார்க்கும்போது அவ்வளவு முள் செடி அது இதுன்னு இருக்கு. ஆனா ரோடெல்லாம் போட்டிருக்கிறாங்க. 7ஆம் நூற்றாண்டு, 8ஆம் நூற்றாண்டு, 9ஆம் நூற்றாண்டு இந்த காலகட்டத்துல அங்க ரோடா இருந்திருக்கும். திருவொற்றியூர்ல இருந்து கண்ணு தெரியாம 2 கண்களும் இல்லாமல் அப்படியே நடந்து வர்றாரு திருமுல்லைவாயில். திருமுல்லைவாயில்ல இருந்து திருவெண்பாக்கம். அந்த நடந்து வரும்போது எப்படி நடந்திருப்பாரு இந்த இடத்துல கண்ணு தெரியாம. ஆனா ஒரு இடத்துலயாவது சிவபெருமான தாழ்த்தி அங்க சொல்லியிருக்கிறாரு, எனக்கு கண்ணு கொடு கண்ணு கொடுன்னு அழுதுகிட்டே வந்தாரே ஒழிய ஒரு இடத்துல கூட எனக்கு நீ வேண்டாம் நான் வேற யார்கிட்டயும் போறேன்னு சொல்லவே இல்லை. அது 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 வந்து நீங்க அந்த இடத்துல நடந்து போகும்போது நீங்க உணர்வீங்க. திருவொற்றியூர்ல இருந்து திருவெண்பாக்கம் ரொம்பலாம் போக வேணாங்க, இவ்வளவுதான், ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் தான், 20-30 கிலோமீட்டர் தான் இருக்கும். அதுல நீங்க கார்ல போய் பாருங்க. அப்படி ஒரு ஒரு இப்படிப்பட்ட இடத்துலயா நம்பி நடந்து வந்தாரு, 2 கண்ணும் தெரியாமல் நடந்து வந்திருக்கிறாரே அப்படின்னு நினைக்கும் போதே நமக்கு வந்து ஐயோ எங்களுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டியே நம்பி அப்படின்னு உணர்த்த வரும். ஏன் அப்படின்னா இது எதுக்காக நம்ம சொல்றோம் அப்படின்னா, கற்பு நிலை. பெருமானே அனைத்தும் அப்படிங்கிற அந்த கற்பின் நிலையோட நாம் நிற்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அருளாளர்கள் அனைவரும் நமக்கு கொடுத்தது. பெருமான் இன்று என் உள்ளத்தில் புகுந்து விட்டான், அவனை நான் மறக்க மாட்டேன். மறக்காமல் இருக்கக்கூடிய தகுதிப்பாட்டை அவன் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று திருமுறைகள் மூலமாக விண்ணப்பம் அவன் திருவடிகளுக்குத்தான் நாம் வைக்க வேண்டும். ஏன்னா இதெல்லாம் நம்ம கையில கிடையாது, பெருமானுடைய கருணை. வேற எதுவுமே நாம் இதுல சொல்ல முடியாது. இன்னைக்கு அவனை நாம நினைக்கிறது நம்மளுடைய வேலையா? கிடையாது, அதுவும் அவனுடைய கருணை தான். இன்னைக்கு அவனை பத்தி பேசிட்டு இருக்கிறோம், அதுவும் அவனுடைய கருணை தான். அவனை நினைக்கும் போது கண்ணில் கண்ணீர் வர வைக்கிறானா, அதுவும் அவனது கருணை தான்.
யோசிச்சு பாருங்க, எத்தனை பேருக்கு இன்னைக்கு திருமுறைகள் தெரியுது, எத்தனை பேருக்கு வந்து திருமுறைகளை பத்தி பேசுறாங்க, படிக்கிறாங்க. எதுவுமே இல்லையே. இப்போ நம்மளை வந்து அந்த ஒரு நிலையில வச்சிருக்கிறான் அப்படின்னா அதுக்கே நாம நன்றி சொல்லிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கணுமே. இதை விட வேற என்னங்க வேணும் நமக்கு? அற்புதமான ஆழமான ஒரு பாடல் இன்று நமது சிந்தனைக்கு. 6வது பாடல். நினைத்தேன் இனி போக்குவனோ நிமலத் திரளை நினைப்பார் மனத்தினுளே இருந்த மணியை மணி மாணிக்கத்தை கனைத்திழியும் கழனி கனகக் கதிர் ஒன் பவளம் சினத்தொடு வந்தெரியும் தில்லை மாநகர் கூத்தனையே. இன்றைய பாடல் பெருமானை ஒருமுறை உள்ளத்தில் நிறுத்திவிட்டால் அதன் பின் நாம் அதில் இருந்து பின்வாங்கவே மாட்டோம் அப்படிங்கிற அந்த உறுதிப்பாட்டினை நமக்கு எடுத்துச் சொல்லும் ஒரு பாடல். நினைத்தேன் இனி போக்குவனோ என்ற ஒரு குறிப்பை நமக்கு கொடுக்கின்றார் ஆசிரியர். அதாவது பெருமானை உள்ளத்தில் நினைத்து விட்டால் இனிமேல் அவன் அங்கே இருந்து செல்ல மாட்டான். நாமளும் அவரை வெளியில துரத்த முடியாது. பெருமானை வந்து நம்ம உள்ளத்துக்கு உள்ளதான் இருக்கிறாரு. நம்மளுடைய அவர் வந்து தன்னை மறைச்சு, அதனால தான் மறையவன் அப்படின்ற இடத்துல நிறைய இடத்துல சொல்ற காரணம். அவன் மறைந்து நிற்பவன். எங்கே மறைந்து இருக்கின்றான் அப்படின்னா நம்ம உள்ளத்திற்கு உள்ளே மறைந்து நிற்கின்றான். அது எப்போ நமக்கு வந்து புரிய வருகின்றதோ, இப்போ நிறைய பேருக்கு வந்து எடுப்பில் அது வந்து புரிய போகிறது கிடையாது. இப்போ நாமெல்லாம் அதை தாண்டி தான் வந்திருக்கிறோம். எடுத்த உடனே சின்ன வயசில் வந்து எவ்வளவோ விதண்டாவாதம் பண்ணியிருப்போம். எங்களுக்கு வந்து என்ன சாமியா வந்து சாப்பாடு போடுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருப்போம். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிலைப்பாடுலையும் பெருமான் இருக்கின்றார் என்பதை நமக்கு உணர்த்தி கூடவே இருந்து நம்மை வழிகாட்டி இருக்கின்றார். அதை நாம் உணரும்போது எனக்கா சாமி, எனக்கா இத்தனை நீ செய்த அப்படின்னு நாம நினைச்சு ஒரே ஒரு நிமிஷம் கண்ணில் கண்ணீர் வருது தெரியுமா? அந்த நேரத்தில் அவன் சட்டுன்னு அந்த உள்ள இருக்கிறத வந்து நமக்கு வெளிப்பட்டு காண்பித்து நிற்கின்றான். நான் உனக்குள்ளதான் இருக்கிறேன், கவலைப்படாத, நீ பாட்டுக்கு உன்னுடைய வேலையை பார்த்துட்டே இரு, உன் கூட தான் நான் நிற்கிறேன். வெளியில இந்த வினை பயன்லேருந்து வெளியில வர்றதுக்கு உனக்கு என்னெல்லாம் உண்டுமோ அந்த முயற்சியில் நீ இரு, திருமுறைகளை படி, இப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு உணர்த்துறாரு. இன்னைக்கு யாரோ வந்து உங்ககிட்ட வந்து திருமுறை வகுப்பு அங்கே நடக்குதா, நீங்க அங்கே போய் சேரலாமே அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. நம்மளுக்கு வந்து அப்போ திருமுறைனா என்னன்னே தெரியாது. சரி எல்லாரும் போறாங்க, நாமளும் என்னன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்போம். அந்த உங்களுக்கு சொன்ன ஒருவர் மூலமாக பெருமான் நமக்கு உணர்த்தி இருக்கின்றார் என்பதை நாம் உணர வேண்டும். யாராவது ஒருத்தர் சைவம் சார்ந்து எப்படிப்பட்ட தகவலாயிருந்தாலும், இங்க வகுப்பு நடக்குது, அங்க வந்து ஒரு கச்சேரி நடக்குது, இங்க வந்து ஒரு திருமுறை பாராயணம் நடக்குது, இங்க முற்றோதல் நடக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா, அல்லது இங்க ஒரு உழவாரம் நடக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா, நாம வந்து அது பெருமான் நமக்கு கொடுக்கின்ற அழைப்பு, அவர் மூலமாக நமக்கு கிடைக்கின்ற அழைப்பு என்பதை சிரமேல் கொண்டு அங்கே சென்று நாம் நம்மளுடைய வேலையை செய்யணும். ஏன் அப்படின்னா பெருமான் நேரடியாக வந்து அழைத்தார்னா ஒன்று நமக்கு புரிய போகிறது கிடையாது, ரெண்டாவது புரிஞ்சாலும் நீ நிஜமாவே சிவபெருமான் தானா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்டு நிற்போம். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம முன்னாடி சிவபெருமான் வந்து நின்னாருன்னா நம்மளுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்குன்னு ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க. நம்மளுக்கே சிரிப்பு வந்துடும். ஏதோ நாடகத்துலேருந்து ஓடியாந்துட்டாருப்பா ஒரு நடிகர் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்ப்போமே ஒழிய, சிவபெருமான் தான் நம்ம முன்னாடி வந்து நிற்கிறாரு அப்படிங்கிறத ஒரு உயிர் உணரவே உணராது. அப்போ பெருமான் தனக்குள்ள இருக்கின்றதை வெளிப்படுத்தி காண்பிக்கின்றான். அதை தான் நினைத்தேன். இங்க வந்து நினைத்தேன்னா நான் நினைச்சேன் அப்படிங்கிறது வராது. ஏன் அப்படின்னா சிவஞான போதம் படித்தவர்களுக்கு நன்றாக தெரியும், நம்மளுடைய அந்த கரணங்கள் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. அதாவது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று சொல்லப்படும் இந்த நான்கும் பெருமானின் நேரடி கட்டுப்பாட்டில் இருப்பது. சுத்தமாயிலிருந்து நமக்கு நேரடி கட்டுப்பாடு பெருமானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால இது எதுவுமே நம்மளுடைய செயல்பாட்டில் வர்றது கிடையாது. இந்த மனசில் நினைக்கிறதும் சரி, இந்த மனசார மறக்கிறதும் சரி, அது பெருமான் நமக்கு கொடுக்கின்றது தான். அவனை மறந்துட்டோம், ஒரு காலத்தில் அவனையே நினச்சிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காரணத்தினால வெளியில் போயிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வினை பயன்தான், வேற எதுவுமே இல்லை. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சைவ சமயத்தில் பிறந்து சைவமாகவே வாழ்ந்து கடைசியில் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக மாற்று சமயத்தை தழுவியவர்கள் நம்ம நிறைய பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது அதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு நமக்கு வந்து நம்ம அப்பர் பெருமான் தான். சேக்கிழார் பெருமான் எத்தனை அழகாக அதை சொல்லியிருப்பார் தெரியுமா?
இவர் அப்பர் பெருமான் மாற்றுச் சமயத்தை தழுவிட்டாரு, ஏன்பா தழுவினாரு அப்படின்னு கேட்டாக்க நாமெல்லாம் என்ன சொல்லுவோம், ஏன் போராத காலம், என் புத்தி குறைவு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அப்பர் பெருமான் மாதிரி உள்ளவங்களுக்கு அதை சொல்ல முடியாது. அதனாலதான் சேக்கிழார் பெருமான் சொல்றாரு, பெருமானின் கருணை இல்ல, பெருமான் மேல பழிய போடுறாரு, பெருமான் கருணை நோக்கம் செலுத்தல, அதனால இவர் போயிட்டாருப்பா, தப்பு அப்பர் பெருமான் கிட்ட கிடையாது, பெருமான் கிட்ட அப்படின்னு. ஏன் அப்படின்னா நமது மனமும் சரி, நமது சித்தமும் சரி, நமது புத்தியும் சரி பெருமானின் நேரடி கட்டுப்பாட்டில் இருப்பது என்பதனால் நான் நினைத்தேன் அப்படிங்கிற ஒரு குறிப்பும் தவறு. நான் சைவத்துக்குள்ள வந்துட்டேன், நான் சிவபெருமான வழிபாடு செய்யறேன், நான் சிவபூசை எடுத்திருக்கின்றேன், தவறு. பெருமான் கொடுத்தார், பெருமான் நினைக்க வைக்கின்றார், பெருமான் சிவபூசை செய்ய வைக்கின்றார். இந்த ஒரு நினைப்பும் இந்த ஒரு வாழ்வும் நமக்கு கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையோடு ஐக்கியமாகணும். இந்த ஒரு எண்ணம் பெருமான் செய்ய வைக்கிறாருப்பா, எனக்கு 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 இன்னைக்கு நான் என்னெல்லாம் செய்யறனோ இது எல்லாம் நான் செய்யறது இல்லை, பெருமான் செய்ய வைக்கின்றார் அப்படிங்கிற ஒரு குறிப்பு. அதுதான் இங்க பாருங்க, நினைத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இனி போக்குவனோ இதுவும் என் கண்ட்ரோல்ல கிடையாது, என் கட்டுப்பாட்டுல கிடையாது. பெருமான் இனிமேல் என்னை விட்டு போக முடியாத அளவுக்கு நான் என்னிடம் வைத்துக் கொள்ளுவேன். அதுக்கு என்ன செய்யணும்? திருமுறைகள் படித்தால் போதும். திருமுறைகளை படிக்க படிக்க பெருமான் நம்மை விட்டு வெளியிலேயே செல்லாமல் நாம் அவனை உள்ளுக்குள்ளாலேயே வைத்துக் கொள்ள முடியும். இனிமேல் அவன் நம்மளை விட்டுட்டு போயிடக்கூடாது. அதுக்கு மேல நமக்கு எந்த உய்வுமே கிடையாது. விட்டுறாத விட்டுறாத விட்டுறாதன்னு தான் நமக்கு மாணிக்க வாசக பெருமான் ஒவ்வொரு இடத்துலையும் அப்படியே உருகி இருப்பாரு. என்னை விட்டுறாதப்பா, என்னை விட்டேன்னா நான் விடில் கெடுவேன், விடில் கெடுவேன், என்னை விட்டுட்டேன்னா நான் கெட்டுடுவேன், விட்டுறாத. இந்த ஒரு குறிப்பு அருளாளர்கள் எல்லாருமே நமக்கு சொல்றாங்க. நாம் அதை உணர்ந்திருக்கிறோமா அப்படின்னா தான் இல்லை. சரி, அடுத்தது பாருங்க. நிமலத்திரளை நினைப்பார் மனத்தின் உள்ளே இருந்த மணியை. பெருமானை நினைத்து விட்டால் மனத்தில் மிகுந்த ஒரு ஒளியை கொடுப்பவனாகவே நிறைந்து இருக்கின்றான். அது மட்டும் கிடையாதான், அவன் எங்க நின்று நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்றான் அப்படிங்கிற குறிப்பை சொல்றாங்க பாருங்க. மனத்தின் உள்ளே நின்று ஆடிக்கொண்டிருக்கின்றான். ஆனா அதை நம்ம உணர முடியல. அதனால என்ன பண்றான், நமக்கு காமிக்கிறதுக்காக தில்லை என்ற மாநகரத்தில் சென்று கூத்தாடிக்கொண்டு இருக்கின்றான். அதுவும் எப்படிப்பட்ட தில்லையே என்ற இடமா, நீர்நிலைகள் அதிகமாக, நீர்வளம் அதிகமாக உள்ள இடமாக இருக்கின்றதாம். அதனாலதான் பவழங்கள் அங்க நிறைய இருக்கான். அந்த பவழங்கள் அப்படி வீசி எரிஞ்சுக்கிட்டு வருதான் அந்த ஆறுகள். ஏன்னா அதோடைய பவழம்னா நமக்கு தெரியும் எத்தனை மதிப்பு உள்ளது அப்படின்னு. இன்னைக்கு எடுத்து நம்ம ஆடையை அந்த அணிகலன்களெல்லாம் எடுத்து கட்டிக்கிறோம், போட்டுக்கிறோம். ஆனா அந்த நதிகள் என்ன பண்ணுது, அந்த கோவத்தோட தூக்கி அடிக்கிற மாதிரி அத்தனை வேகத்தோடு அந்த ஆறுகள் வருகின்றதாம், அந்த நதிகள் வருகின்றதாம். அத்தனை நீர்வளம் மிக்க இடமாக இருக்கின்றது. அந்த இடத்தில் நின்று பெருமான் ஆடிக்கொண்டிருக்கின்றான். இது புறக்கண்ணில் பார்ப்பதற்காக. ஆனால் மறந்து விடாதீர்கள், நம் உள்ளத்திலேயும் நின்று அவன்தான் ஆடிக்கொண்டிருக்கின்றான் அப்படிங்கிற குறிப்பை நமக்கு அற்புதமாக எடுத்து சொல்லி இருக்கின்றார் ஆசிரியர். ஒவ்வொரு நாளும் உன்னை என் மனத்தில் நினைக்க வைத்ததற்கு நன்றி சாமி, மறந்துவிடாமல் இருப்பதற்கு அருள் செய் சாமி என்று பெருமானிடமே நாம் விண்ணப்பத்தை வைத்து அவன் திருவடிகளுக்கே நமது கண்ணீர்களையும் வைக்க வேண்டும் என்ற அந்த விண்ணப்பத்தோடு இந்த உரையை நிறைவுக்கு கொண்டு வருவோம். 7வது பாடல். கூத்தனை வானவர்தம் கொழுந்தை கொழுந்தாய் எழுந்த மூத்தனை மூவுருவில் முதலாகி நின்ற ஆத்தனை தான் படுக்கும் அந்தணர் தில்லை அம்பலத்துள் ஏத்த நின்று ஆடுகின்ற எம்பிரான் அடி சேர்வன்கொலோ. இன்றைய பாடல் அற்புதமான ஒரு பாடல். அதாவது பெருமானின் சொரூப இலக்கணத்தையும் தடத்த இலக்கணத்தையும் நமக்கு அற்புதமாக எடுத்து கூறும் ஒரு பாடலாக அமைத்து கொடுத்திருக்கின்றார் ஆசிரியர். இதுல முதல்ல பாருங்க, கூத்தனை. பெருமான் கூத்து இயற்றுபவன், அம்பலத்தில் நின்று ஆடிக்கொண்டிருப்பவன். அதனாலதான் தில்லை அம்பலவன் என்று அவனுக்கு ஒரு பெயர், தில்லை கூத்தன் என்று ஒரு பெயர், அம்பலவாணர் என்ற பெயர். இது எல்லாத்திற்கும் ஏன் காரணம் அப்படின்னாக்க, பெருமான் அங்கே நின்று ஆடிக்கொண்டிருக்கின்றான்.
அவன் என்ன மாதிரி கூத்து ஆடுகின்றான் அப்படின்னாக்க, ஏன்னா நாம இன்னைக்கு வந்து சொன்னா கூத்தாடி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நமக்கு வேற பொருளாயிடுச்சு. பெருமான் ஆடுகின்ற கூத்து அப்படிங்கிறதுக்கு ஐந்தொழில் இயற்றுகின்றான் என்பதுதான் அதில் பொருள். பெருமான் ஆடுவது எதற்காக ஆடுகின்றார் அப்படின்னா, மந்திர வடிவமாக ஆடுகின்றார். ஐந்தொழிலை நமக்கு எடுத்துச் சொல்லுவதற்காக ஆடுகின்றார். அதை சொல்லிட்டு அடுத்தது பாருங்க, வானவர்தம் கொழுந்தை. வானவர்களுக்கு எல்லாம் முதலானவனாக கொழுந்தாக இருக்கின்றான். இதற்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் திருமுறையில 28வது திருப்பதிகத்துல நம்ம அப்பர் பெருமான் ஒரு குறிப்பு சொல்லியிருப்பாரு. இந்திரன் வேள்வி தீயில் எழுந்ததோர் கொழுந்தின் அப்படிங்கிற குறிப்பை சொல்லியிருப்பாரு. அதாவது இந்திரனோட வேள்வி தீயில எழுந்த கொழுந்துப்பா எங்க சிவபெருமான் அப்படின்னு. அதனால்தான் வானவர்தம் கொழுந்தை என்ற குறிப்பு. இப்ப இந்த கொழுந்து அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நீங்க பாத்தீங்கன்னா இந்த வேப்ப மரமோ இல்லைன்னா மாமரமோ அந்த கொழுந்து இலை இருக்குல்ல, அப்படியே வெளியில வரும்போது அந்த பிஞ்சு இலை, அதை வந்து கொழுந்துன்னு சொல்லுவோம். அந்த நிறத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான ஒரு நிறமா இருக்கும். மா இலைக்கோ இல்லை வேப்ப இலைக்கோ உள்ள அந்த இலையின் நிறம் இருக்காது, சற்று வித்தியாசமாக இருக்கும். அந்த தளிர்களை வந்து நாம கொழுந்துன்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இளமை மிக்கது என்பதற்காக. எங்கள் பெருமானும் இளமை மிக்கவன் இல்லையா, அதனால அந்த குறிப்பு. அது மட்டுமா அப்படின்னா, எங்கள் பெருமான் சோதி வடிவத்தில் இருக்கின்றான், அதுவும் கொழுந்து தானே. இப்ப நம்ம யோசிச்சு பாருங்க, நெருப்பு கொழுந்துன்னு சொல்றோம், கொழுந்து விட்டு எரிகின்ற நெருப்பு அப்படின்னு சொல்றோம். அந்த கொழுந்து என்று சொல்லியாச்சினாலும் சோதியாக நிற்கின்றான். இந்த உலகில் இருக்கின்ற புறசோதியை அகற்றுபவனாகவும் இருக்கின்றான். எங்கள் மனத்தின் உள்ளே இருக்கின்ற அக இருளை நீக்குபவனாகவும் எங்கள் சோதியாக நிற்கின்றான் சிவபெருமான். நமக்கு உள்ள இருக்கின்ற அழுக்கோ உள்ள இருக்கின்ற இருளோ எது அப்படின்னா ஆணவமலம், அறியாமை என்கின்ற ஆணவமலம். அந்த அறியாமையை நகர்த்தி அதை அகற்றி அதை அப்படியே கரித்து விடுபவன் யார் என்றால் சிவக்கொழுந்தீசர் என்று சொல்லப்படும் எங்கள் சிவபெருமான். அது மட்டும் கிடையாது, இலிங்க வடிவத்தில் நிற்பதனாலேயும் அவனுக்கு கொழுந்து என்ற ஒரு பெயர் உண்டு. ஏன்னா இலிங்க வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொழுந்து போல இருக்கும். அந்த கொழுந்துக்கு ஒரு உருவம் சொல்ல முடியுமா அப்படின்னா சொல்ல முடியாது. அதனாலதான் இலிங்க வடிவத்தை கொழுந்து என்று சொல்லக்கூடிய ஒரு குறிப்பை, வழக்கத்தை நாம் வைத்திருக்கின்றோம். உதாரணத்துக்கு திருத்தணை நகர் என்ற ஒரு இடத்திற்கு, அந்த இடத்துல உள்ள பெருமானுக்கு பெயர் சிவக்கொழுந்தீசர். அந்த சிவலிங்கத்துக்கு பெயரே சிவக்கொழுந்தீசர். 7ஆம் திருமுறையில 64வது திருப்பதிகத்துல நம்ம நம்பி ஆரூரர் சிவக்கொழுந்தீசர் சிவக்கொழுந்தீசர் என்றே சிவக்கொழுந்தினை சென்றடை மனனே என்றே இந்த மனத்திற்கு உபதேசம் செய்வது போல அற்புதமாக பாடி அருள் செய்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் அடுத்த வரி பாருங்க, கொழுந்தாய் எழுந்த மூத்தனை என்ற குறிப்பை சொல்லியிருப்பாரு. 6ஆம் திருமுறையில 19வது திருப்பதிகத்துல அப்பர் பெருமான் இதே குறிப்பை பதிவு செய்கின்றார். அதாவது மூத்தானை எல்லாருக்கும் முன்னே தோன்றி என்ற குறிப்பை வைப்பார். அதாவது எல்லாருக்கும் முன்னால தோன்றினாம்பா, அதனாலையும் அவன் மூத்தவனாக இருக்கின்றான் அப்படின்னு சொல்லுவாரு. முதல் திருமுறையில 50வது திருப்பதிகத்திலையும் தேவர்குல கொழுந்தே என்று நம்ம காழிப்பிள்ளையார் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி 4ஆம் திருமுறையில 96வது பதிகத்திலையும் சிவக்கொழுந்து என்ற சொற்றொடர் பயன்பாட்டில் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். கொஞ்சம் வித்தியாசமா நாம இதை பார்த்தோம்னா 10ஆம் திருமுறையில திருமந்திரத்துல ஞான கொழுந்து என்ற ஒரு இடம் வரும். அதாவது ஞான லிங்கத்தை நமக்கு எடுத்து சொல்லுகின்றார் திருமூலதேவ நாயனார். அதனால ஞான கொழுந்து. அப்ப அந்த கொழுந்து என்று சொல்லியாச்சினாலே சிவலிங்க வடிவம் என்பதை நம் மனத்தில் கொண்டு வந்து நிறுத்தி கொள்ள வேண்டும். அந்த குறிப்பை தான் நமக்கு இதில் எல்லாம் சொல்லிட்டு, மூத்தானை மூவுருவில் முதலை முதலாகி நின்ற என்று சொல்லுகின்றார். அதாவது இந்த ஐந்தொழில்கள் என்று சொல்லப்படும் அனைத்தையும் இயக்குபவனாக இருக்கின்ற முதல்வன். யாரு செய்ய முடியும் அப்படின்னா, படைக்கிற கடவுளை ஒருத்தன் படைக்கணும் இல்ல, காக்கிற கடவுளை ஒருத்தன் படைக்கணும் இல்ல, அது எல்லாத்தையும் எங்கால் தான்ப்பா படைக்கிறான்.
அவங்க எல்லாரையும் படைத்து இந்த இனிமேல் நீ படைக்கிற தொழிலை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி, காக்கிற தொழிலை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை பிரித்து கொடுக்குற மாதிரி ஒவ்வொரு துறையை பிரித்து எங்கள் பெருமான் கொடுக்கின்றார். அதனால எங்கள் பெருமானே முதலாகி நிற்கின்றான் என்ற குறிப்பை சொல்லி அடுத்தது பாருங்க, ஆத்தானை தான் படுக்கும் அந்தணர். அதாவது ஆவில் வருகின்ற பசுமாட்டில் இருந்து கிடைக்கின்ற 5 விடயங்கள். அந்த 5 விடயங்கள் என்ன என்பது நமக்கு நன்றாக தெரியும். பால் முதலில் கிடைக்கின்றது. பால், கோமியம், அதுக்கப்புறம் நமக்கு நெய், தயிர், இந்த 5ஐயும் நமக்கு சேர்த்து அந்த சாணம் இது எல்லாத்தையும் சேர்த்து பெருமானுக்கு அபிடேகம் செய்தால் அவன் அப்படியே குளிர்ந்து நிற்பானாம். அந்த குறிப்பை நமக்கு சொல்லி இப்படி செய்கின்றார்களாம் அங்கே இருக்கின்ற அந்தணர்கள். அதாவது இங்க அந்தணர் என்பது அறவோன் என்ற குறிப்பை நாம புரிஞ்சுக்கணும். பிறப்பால் ஒருவர் அந்தணரா நாம எடுத்துக்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் அது காலப்போக்கில் மாறின ஒரு விடயம். நாம இன்னைக்கு புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, நாம பிறப்பால எந்த குலத்தில் வேணாலும் இருக்கலாம். ஆனா சரிவர பெருமானை வணங்குவதிலும் அவனுக்கு பூசை செய்வதிலும் நாம சரிவர எல்லாத்தையும் செய்து வந்தால் நாமும் அந்தணர்கள்தான். அந்தணர் என்போன் அறவோன் என்பது நமக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சொற்றொடர். அப்படி அந்த அபிடேகங்கள் எல்லாத்தையும் சரிவர செய்து வருகின்ற அந்தணர்கள் இருக்கின்ற தில்லை என்று சொல்லப்படுகின்ற அம்பலம். தில்லை அம்பலத்தில் நின்று கூத்து இயற்றிக் கொண்டிருக்கின்றான். அங்கே இருக்கின்ற அந்தணர்கள் பெருமானுக்கு சரிவர அபிடேகங்கள் செய்து வருகின்றார்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டு, இப்படிப்பட்ட பெருமானை ஏத்த நின்று ஆடுகின்ற எம்பிரான் அடி, பெருமான் அங்கே நின்று ஆடிக்கொண்டிருக்கின்றான் இல்லையா, அந்த திருவடிகளை நான் எப்போது சென்று சேருவேன் என்ற குறிப்பு. இதுல என்ன ஒரு விஷயம்னா, தில்லைக்கு எப்போது சென்று தரிசனம் செய்வேன் என்ற ஒரு குறிப்பு. ஆனா அதோட நாம நின்றுடக்கூடாது. பெருமான் அங்கே ஆடிக்கொண்டிருக்கின்ற அந்த ஞான நடனத்தை கண்டு அவன் தூக்கிய திருவடிக்கு கீழ் நம் உயிர்கள் தங்க வேண்டும் என்ற அந்த விண்ணப்பத்தையும் அந்த ஆசையையும் அந்த ஏக்கத்தையும் அற்புதமாக சொல்லி அருள் செய்கின்றார் ஆசிரியர். அதாவது ஒவ்வொரு உயிருக்கும் நம்ம எல்லாருக்கும் இருக்க வேண்டிய ஆகிரகம் என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த தூக்கிய திருவடி இருக்கு இல்லையா, அந்த தூக்கிய திருவடிக்கு கீழேயே நாம் இருக்கு. ஏன்னா அதுதாங்க சிவலோகம். அதுதான் சிவன் அவன் வைத்திருக்கின்ற ஊர். அப்படின்னா சிவலோகம் என்று சொல்லியாச்சுன்னா அது என்னென்ன இப்ப நாம சொல்றோம்ல, சிவபுரம், சிவலோகம் இதெல்லாம் சொல்றோம்ல, இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு ஏதாவது ஒரு கிரகத்துல போய் நாம தேட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏதாவது ஒரு ஊர் மாதிரி மேப் போட்டு வச்சிருப்பாங்களா அப்படின்லாம் நாம பார்க்க வேண்டியது கிடையாது. பெருமானின் தூக்கிய திருவடிக்கு கீழ் இருக்கின்ற உலகம்தான் சிவபுரம் என்று சொல்லப்படுகின்ற சிவன் நமக்காக ஏற்படுத்தி கொடுத்த உலகம். இதை நாம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நம்ம ஒவ்வொரு உயிரும், நம்ம அம்மா வீட்டுக்கு போனா ஒரு சந்தோஷம் வரும், அப்பா வீட்டுக்கு போனா ஒரு சந்தோஷம் வரும், கணவனை தேடி கணவனுடைய வீட்டுக்கு போனா ஒரு சந்தோஷம் வரும். இந்த சந்தோஷங்களெல்லாம் விட பல கோடி மடங்கு அதிகமான மகிழ்ச்சி தருவது எது அப்படின்னா, சிவபெருமானின் தூக்கிய திருவடிக்கு கீழ் சென்று நாம் சேருவதுதான். அந்த குறிப்பை நமக்கு அற்புதமாக சொல்லி அருள் செய்கின்றார் ஆசிரியர். 8வது பாடல். சேர்வன் கொலோ அன்னை மீர் திகழும் மலர் பாதங்களை ஆர்வம் கொள தழுவி அணி நீரு என் முலைக்கு அணிய சீர்வங்கம் வந்தணவும் தில்லை மாநகர் சிற்றம்பலத்து ஏர்வு அங்கை மான்மரியன் எம்பிரான் போல் நேசனையே. பெருமான் மேல் காதல் கொண்ட ஒரு உயிரின் நிலைப்பாட்டை நமக்கு எடுத்துச் சொல்லும் அற்புதமான ஒரு பாடல். அதாவது இங்க பெருமானை ஒரு ஏக்கத்தோடு பார்க்கின்ற ஒரு பெண்ணாக, தனது செவிலித்தாயிடம் கேட்கின்ற ஒரு பெண்ணாக இந்த பாடலை பாவனை செய்து படிப்பது சிறப்பாக இருக்கும். இதுல சேர்வன் கொலோ அன்னை மீர், அவங்க
அந்த செவிலித்தாயிடம் இந்த பெண் கேட்கின்றாள், பெருமானை நான் சேர வேண்டும், அதுவும் எப்படி தெரியுமா சேர வேண்டும்? திகழும் மலர் பாதங்களை, அவனுடைய அந்த திருவடிகள் இருக்கின்றது இல்லையா, அதை நான் கட்டி தழுவி அணைத்து கொள்ள வேண்டும். அப்போ இப்ப நாம ஒரு 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 பொருளை கட்டி தழுவினோம் அப்படின்னா, அந்த பொருள் மேல படிந்திருக்கின்ற எதுவாக இருந்தாலும் அது நம்மேல் பூசப்படும் இல்லையா? பெருமான் சந்தனத்தை பூசியிருந்தான்னு வைங்களேன் அவனுடைய திருவடிகள்ல, அதை நாம அணைக்கும் போது நம்ம மேலையும் அந்த சந்தனம் வரும். அதே மாதிரி குங்குமம் முழுசா பெருமான் அணிஞ்சிருந்தான்னா நாம அணைக்கும் போது நம் மேல குங்குமம் படியும். ஆனா நம்ம பெருமான் அணிந்திருப்பது எது அப்படின்னா திருநீரு. அந்த திருநீரு என் மேல் படிய வேண்டும். நான் கட்டி தழுவுவதனால் என் மார்பில் பெருமானின் திருநீரு அப்படியே படிய வேண்டும் என்று. ஏன்னா நாம கட்டி தழுவும் போது பெருமானின் திருவடியை தழுவுகின்றோம். அப்ப அங்க என்ன இருக்கோ அது நம் மேல் பட வேண்டும் அப்படிங்கிற குறிப்பை அழகாக சொல்லி, ஏன் இந்த குறிப்பை எடுத்து சொல்றாரு அப்படின்னா, அந்த அளவுக்கு நாம் இடமே கொடுக்காமல் பெருமானை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். நம் நினைவு என்பது பெருமானோடையே இருக்க வேண்டும். எந்த அளவுக்குன்னா, இப்போ ஒரு விஷயத்தை நாம எவ்வளவு ஆழமா அழுத்தமா கட்டி பிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு அதில் அந்த மேலே இருக்கிற அந்த துகள்கள் நம்ம மேல படியும். பெருமானின் நினைவு அதே போல நம் இதயத்தில் படிந்து நிற்க வேண்டும். இடைவிடாது நாம் அவனை நினைத்து கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த குறிப்பை இங்க சொல்லி, பெருமான் தில்லை என்ற இடத்தில் நின்று கூத்து இயற்றிக் கொண்டிருக்கின்றான். அவன் கையில் என்ன வைத்திருக்கின்றான் தெரியுமா? மானும் மழுவும் வைத்திருக்கின்றான். மான் மிகவும் சாதுவான ஒரு உயிரினம். நாம மானை பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு நிமிஷம் அங்கேயோ இங்கேயோ அப்படியே ஒரு இடத்துல நிலையா நிற்காது. அதோடைய கண்ணு இங்க அங்க அங்க இங்க அப்படின்னு அப்படியே வேகமா போகும். அதை பார்க்கும்போது அடியனுக்கு ஒரு எண்ணம் வரும். அந்த அந்த பயம் அந்த மானின் கண்கள்ல எப்பவுமே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். எப்போ ஓடையிடலாம் அப்படிங்கிற மாதிரி அதோடைய கண்கள்ல அந்த ஒரு மருட்சி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ அதோடைய இதய துடிப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி மனசுல வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ரொம்ப பாவமா இருக்கும். தன்னுடைய உயிருக்கு பயந்து எப்போ எங்க ஓடணும்னு தெரியாம ஒரு 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 பயம், ஒரு மருட்சி அதோடைய கண்கள்ல எப்போதுமே நீங்காமல் நாம் பார்க்க முடியும். ஒரு மானை எப்போ பார்த்தாலும் அந்த அந்த கண்களை மட்டும் பாருங்க, நம்மளுக்கு அது நன்றாக புரியும். ஆனா பெருமான் கையில் இருக்கிற மானை நீங்க எடுத்து பாருங்களேன், அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் திரும்புறதில்ல, அப்படியே திரும்பி பெருமானையே பார்த்துட்டு இருக்கு. எப்படின்னா, நம்மை போல் நாம் அப்படிதான் இருக்கணும். இப்ப எப்படி இருக்கிறோம்? மான் மாதிரி தான் இருக்கிறோம். எங்க தாவுது மனசு அப்படின்றதே தெரிய மாட்டேங்குது. ஒரு நிமிஷம் ஒரு இடத்துல தாவுது, அடுத்த நிமிஷம் அடுத்த இடத்துல தாவுது. இந்த மானுடைய கண்கள் எப்படி மருட்சியோடு இங்கே அங்கே என்று அலைப்பாய்கின்றதோ அதே போலத்தான் நாம இந்த ஐம்புலன்கள்லையும் மாட்டிக்கிட்டு இங்க அங்க அங்க இங்கன்னு மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கிறோம். ஆனா பெருமானை சேர்ந்த பிறகு பெருமானின் கையில் இருக்கும் மான் போல அங்கே இங்கே என்று அலைபாயாமல் பெருமானையே பார்த்து கொண்டு இருக்க வேண்டும். நம்ம நம்பி ஆரூரர் தில்லையில் பெருமானை தரிசனம் செய்யும் போது பார்த்தது போல, 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள என்பது போல நமது பொறிகளையும் அடக்கி, அனைத்தும் நாமளா அடக்க முடியாது, அது தானா அடங்கணும். பெருமானை பார்க்கும் போது அது அடங்கி பெருமானையே பார்த்து கொண்டு நாம் நிற்கும் போது அப்படி ஒரு நிலைப்பாடு நமக்கு வர வேண்டும் என்ற விண்ணப்பத்தை இந்த பாடலில் நமக்கு உணர்த்துகின்றார் ஆசிரியர். அதாவது பெருமானின் கையில் இருக்கின்ற எழுச்சி பொருந்திய மான் எழுச்சியாக இருக்கின்றதாம். அதாவது விட்டா வெளியில வந்ததுனாக்கா அங்கிங்கந்தான் அலையும். ஆனா பெருமானின் கையில் இருப்பதனால பெருமானையே பார்த்து கொண்டு இருக்கின்றது அந்த மான் என்று சொல்லி கையில் மரியையும் வைத்திருக்கின்றான். அடியவர்களுக்கு ஒரு துன்பமும் இல்லாமல் காத்து அருள் செய்வதற்காக மான்மரியனாக இருக்கின்றான் எங்கள் பெருமான் என்று சொல்லி எம்பிரான் என்ற குறிப்பை சொல்லுகின்றார். எங்களுக்கு தலைவன்,
எங்களுக்கு தலைவன் யார் அப்படின்னா எங்கள் சிவபெருமான் அப்படிங்கிற குறிப்பை சொல்லி அவனை நான் என்றுமே மறவாமல் நீங்காமல் சென்று சேர்வதற்கு தாயே எனக்கு நீ உதவி செய், என் கூட இரு, என்னை அதற்காகவே வளர்த்து அருள் செய் என்று தனது செவிலித்தாயிடம் பேசுகின்ற ஒரு மகளிரின் கூற்றாக இந்த பாடலை நமக்கு அமைத்து கொடுத்திருக்கின்றார் ஆசிரியர். இங்கே செவிலித்தாயாக நாம் பாவனை செய்ய வேண்டியது யாரை என்றால் நமக்கு தீக்கை கொடுக்கின்ற குருநாதரை. ஏன்னா நாம நேரடியா பெருமானை அடைய முடியாது. ஒரு குருநாதர் மூலமாக, நமக்கு தீக்கை வழங்கிய குருநாதர் மூலமாகத்தான் பெருமானை நாம் அடைய முடியும். அப்போ நம்ம குருநாதர் கிட்ட போயிட்டு, குருநாதா எனக்கு பெருமானை என்றுமே என் மனத்தில் இருந்து நீங்காமல் இருப்பதற்கான விண்ணப்பத்தை நீங்களும் எனக்காக வைத்து அருள் செய்யுங்கள் என்று அந்த செவிலித்தாயாக குருநாதரிடம் சென்று நாம் முறையிட்டு கேட்க வேண்டும். உங்களுக்கு குருநாதர் பூசை செய்யும் போது பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, ஆனா ஒவ்வொரு தடவையும் முடிந்தால் பாருங்க, ஒவ்வொரு தடவையும் அவர்களுடைய ஆன்மார்த்த பூசை முடிந்த பிறகு அவர்கள் தீக்கை கொடுத்த ஒவ்வொருவரும் நன்றாக நல்ல ஒரு நிலை அடைய வேண்டும், ஆன்மீகத்தில் நல்ல ஒரு நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக நமக்காக இறுதியாக ஒரு பூவை பெருமானின் திருவடியில் வைப்பார்கள். ஏன்னா நாம ஏதாவது அங்க இங்கன்னு குறை இருந்துருச்சுன்னா கூட அந்த குறையும் நீங்க பெருமானே பொறுத்து அருள் செய்து, இவர்கள் அனைவரும் என் பிள்ளைகள்தான், உங்கள் பிள்ளைகளாக இவர்களை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்ற அந்த ஒரு விண்ணப்பத்தை நம் குருநாதர் வைப்பார். அதனால குருநாதர் தான் இங்க செவிலித்தாய். ஒவ்வொரு உயிரும் இங்கே சொல்லப்படுகின்ற பெண். நாம இங்க ஆண் உருவம் பெண் உருவம் அப்படின்லாம் நாம எடுத்துக்க கூடாது. ஏன்னா சைவத்தை பொறுத்த வரைக்கும் உருவத்திற்கு பேதமே கிடையாது. உயிர் பெண்கள். இந்த பெண் பெருமானை அடைய வேண்டும், ஆன்மநாயகனாகிய சிவபெருமானை அடைய வேண்டும். அதற்கு உதவியாக இருக்கின்ற செவிலித்தாய் நமக்கு குருநாதர். இந்த குறிப்போட நாம இந்த பதிகங்களை படிக்கும்போது அதோடைய ஆழம், அதோடைய புரிதலே வேற மாதிரி இருக்கும். அற்புதமான ஆழமான ஒரு பாடல் இன்று நமது சிந்தனைக்கு. 9வது பாடல். நேசம் உடையவர்கள் நெஞ்சுளே இடம் கொண்டிருந்த காய்சின மால் விடையூர் கண்ணுதலை காமரு சீர் தேசம் மிகு புகழோர் தில்லை மாநகர் சிற்றம்பலத்து ஈசனை எவ்வுயிர்க்கும் எம் இறைவன் என்று ஏத்துவனே. இன்றைய பாடல் பெருமானை எப்படிப்பட்ட எளிவந்த பிரானாக அவன் உயிர்களுக்கு அருள் செய்கின்றான் என்கின்ற திறத்தினை அற்புதமாக எடுத்துச் சொல்லும் ஒரு பாடல். அதாவது நேசம் உடையவர்கள் நெஞ்சுளே இடம் கொண்டிருந்த என்று ஒரு குறிப்பை நமக்கு சொல்லி அருள் செய்கின்றார் ஆசிரியர். என்ன இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நேசம் உடையவர்கள். எதன் மேல் நேசம் உடையவர்கள் அப்படிங்கிறத நாம கொஞ்சம் ஆராய்ச்சி செய்யணும். ஏன் அப்படின்னா, நம்மள நிறைய பேர் இன்னைக்கு கோயிலுக்கு போகின்றோம். கோயிலுக்கு போயிட்டு பெருமான் முன்னாடி நிற்கும்போது பெருமான் மேல் ஆசையோடு பெருமான் மேல் காதல் கொண்டு நிற்கின்றோமா அப்படின்னு ஒரே ஒரு நிமிஷம் நாம யோசிச்சு பார்த்தோம்னா முக்காவாசி பேருடைய பதில் இல்லை என்பதுதான் வரும். சாமி முன்னாடி போய் நின்றுட்டு, சாமி எனக்கு உன்னை விட்டா யாரும் கிடையாது, என் பிள்ளைக்கு இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியலோடு நாம் அங்கே போய் நிற்கிறோம். வேலை எனக்கு சரியாக அமைக்கணும், என்னுடைய குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பு வரணும், அல்லது திருமணம் நல்லபடியாக நடக்கணும், அல்லது நமக்கு நல்ல வேலை கிடைக்கணும், இப்படின்னு ஒரு பட்டியலோடு போய் நாம் சாமி கிட்ட நிற்கிறோமே ஒழிய உண்மையான நேசத்தோடு நாம் சென்று பெருமானை வழிபடுகின்றோமா அப்படின்னா நம்மள விரல் விட்டு எண்ணிடுற அளவுக்கு தான் நாம் பெருமானை வணங்குபவர்களை நாம பார்க்க முடிகின்றது. அதனாலதான் பாத்தீங்கன்னா, நான் தினம் கோயிலுக்கு போறேன், ஆனா எனக்கு பெருமான் இறங்க மாட்டேங்கிறாரே அப்படின்ற ஒரு குறைபாடு நம்மிடம் இருக்கின்றது. காரணம் என்ன என்றால், நாம் எதிர்பார்ப்போடு பெருமானிடம் செல்லுவதனால் அவன் நமக்கு அருள் செய்கின்ற திறத்தினை நம்மால் உணர முடியவில்லை. அவன் அப்பவும் அருள் செய்து கொண்டுதான் இருக்கின்றான், ஆனா அது நமக்கு உணர முடியவில்லை. ஏன் அப்படின்னா, நாம் ஒரு திரையை நடுவுல நாமளே போட்டுக்கிறோம். பெருமான் நம்ம கூட நின்று அருள் செய்துட்டு இருக்கிற திறனை நாம உணரவே இல்லாம
இல்லாமல் அவனை மனசாட்சியே இல்லாம பக்கத்திலேயே நிக்கிற அவனை பார்த்து அத்தனை குறைகளை சொல்லிக் கொண்டு நிற்கின்றோம். இந்த குறிப்பை தான் நமக்கு ஆசிரியர் அற்புதமா அருளி செய்கின்றார். அதாவது பெருமான் மேல் எனக்கு எதுவுமே வேண்டாம், உன்னுடைய திருவடி கூட எனக்கு வேண்டாம், நான் உன் மேல அன்பு செலுத்துவது மட்டுமே போதும் என்று எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நேசம் வைக்கின்ற அடியவர்களின் நெஞ்சத்தின் உள்ளே இடமாக கொண்டு பெருமான் இருந்து அருள் செய்கின்றார். இதுல பாருங்க, 7ஆம் திருமுறையில 28வது திருப்பதிகத்துல நம்பி ஆரூரர் இதே குறிப்பை நமக்கு சொல்லி அருள் செய்திருப்பாரு. அதாவது பொய்யாது என் உயிருள் புகுந்தாய் இன்னும் போந்தறியாய் அப்படின்னுவாரு. நீ என் மனசுக்குள்ள புகுந்துட்டப்பா, என் உயிருக்குள்ள புகுந்துட்டப்பா, உயிரோட கலந்துட்டப்பா, உன்னால இனிமேல் வெளியில போக முடியாது. ஏன் அப்படின்னா பெருமானுக்கு போக தெரியாது. பெருமான் எப்பவுமே ஒன்வே தான், ஒன்வே டிராஃபிக் தான். யோசிச்சு பாருங்க, உள்ள வர தெரியும் பெருமானுக்கு. இப்ப நாம பத்மவியூகம், அபிமன்யு அதெல்லாம் சொல்றோம் இல்லையா? இதுல உண்மையான அந்த பத்மவியூகம், உண்மையான அபிமன்யு யாருன்னு யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம சிவபெருமான் தான். பெருமானுக்கு ஒரு வழிதான் தெரியும், உள்ள வர தெரியும். வெளியில போக தெரியுமானா தெரியாது, தொலைஞ்சு போயிடுவாரு உள்ள வந்தாச்சுன்னா. ஆனா என்னன்னா உள்ள உட்கார்ந்துருக்கிறாரே, நாம அவரை உணர்றோமா அப்படின்னா அதுதான் இல்லாம இருக்கிறோம். அத்தனை வினைகள் நம்மை பெருமான் உள்ளே இருக்கின்றான் என்பதை கூட உணர முடியாமல் தடுத்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் அவன் திருவருள் இருந்தால்தான் அந்த திரையும் நமக்கு நீங்கி வழி கொடுக்கும். சரி, அடுத்தது பாருங்க, இப்படிப்பட்ட பெருமான் இதே குறிப்பு நமக்கு திருவருட்பயன் 7வது குறள்லயும் நமக்கு வரும். ஆனா அறிவாய் அகலான் அடியவர்க்கு வானாடர் காணாத மண் அப்படிங்கிற குறிப்பை சொல்லுவாரு. அடியார்களின் மனத்தின் உள்ளே இருக்கின்றான் பெருமான், ஆனா தேவர்களுக்கெல்லாம் ஒளித்து கொண்டு நிற்கின்றான். அன்பிற்கு அடிமை அப்படிங்கிற குறிப்பை நமக்கு சொல்லிட்டு அடுத்தது பாருங்க, காய் சின மால் விடையூர் கண்ணுதலை. பெருமான் நெற்றிக்கண் உடையவனாக இருக்கின்றான். நெற்றிக்கண் என்று சொல்லியாச்சினாலே அது ஞானத்தின் வடிவம். ஞானத்தின் வடிவமாக இருக்கின்ற எங்கள் பெருமான் அதே நேரத்துல விடை ஏறி வருகின்றான், பெற்றேறிய பெம்மானாக வருகின்றான். எப்படிப்பட்ட விடை ஏறி வருகின்றான் அப்படின்னா கோபமாக இருக்கின்ற மால் என்ற குறிப்பை சொல்றாரு. மால் விடை திரிபுரங்கள் எரிக்கச் சென்ற அந்த நேரத்தில் திருமாலே பெருமானை விடையாக தாங்கிய அந்த வரலாற்றை நமக்கு எடுத்துச் சொல்லி, அப்போது திருமாலுக்கு கண்கள் சிவந்து இருந்ததா. ஏன் அப்படின்னா எதிரிகளை அழிக்கப் போகின்றோம் என்ற குறிப்பின் காரணமாக. அந்த ஒரு குறிப்பை நமக்கு அற்புதமாக இங்கே சொல்லி வேண்டாதவர்களுக்கு எதிரியாக இருக்கின்றான் நம் பெருமான். இப்ப அடுத்தது ஒரு கேள்வி வரும், பெருமானுக்கு நல்லவன் கெட்டவன் அப்படிங்கிற ஒரு பாகுபாடு இருக்கா? அவன் தான் நடுநிலையானவன் அப்படின்னு சொல்றோமே, பொதுவானவன் என்று சொல்லுகின்றோமே, அப்ப அவனுக்கு வேண்டாதவர்கள் இருக்கின்றார்களா அப்படின்னா இதுலயும் நாம புரிஞ்சுக்க வேண்டியது உயிரின் பக்குவ நிலைதான். நாம பெருமானை வேண்டாதவன் என்று நினைத்தால் வேற வழி கிடையாது பெருமானுக்கு. அங்கேயும் அதையே உனக்கு கொடுத்து அருள் செய்யறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் அருள் செய்து நிற்கின்றான் பெருமான். இப்படிப்பட்ட ஒரு கருணையாளனை நாம உணர்கின்றோமா அப்படிங்கிற அந்த ஒரு ஏக்கம் ஒவ்வொருவர் மனத்திலும் நமக்கு கண்டிப்பாக வர வேண்டியது. அடுத்தது பாருங்க, காமரு சீர் தேசம் மிகு புகழோர் தில்லை மாநகர் சிற்றம்பலத்து ஈசனை. சிற்றம்பலம் என்று சொல்லப்படுகின்ற இடத்தில் நின்று கூத்து இயற்றிக் கொண்டு இருக்கின்றான் எங்கள் சிவபெருமான். அவன் ஈசனாக இருக்கின்றான், எல்லா உயிர்களுக்கும் இறைவனாக இருக்கின்றான். இதுல மற்றும் ஒரு குறிப்பு, அதாவது கடவுள், தெய்வம், இறைவன், இயவுள் என்று 4 சொற்றொடர்கள் நமக்கு வார்த்தைகளுக்கு நாம பொருள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அனைத்தையும் கடந்து நிற்பவன், அதாவது சொரூப நிலையில் நிற்பவன். அப்போ நம்மளால அவனை உணர முடியாது. அப்போ பெருமான் என்ன பண்றாரு, இறங்கி வருகின்றார், கலந்து நிற்கின்றார். அந்த கலந்து நிற்கின்ற தன்மைதான் இறைவன் என்று சொல்லப்படுவது.
அனைத்தையும் இயக்கி நிற்கின்றார் இல்லையா, அதுதான் இயவுள் என்று சொல்லப்படுவது. ஆக பெருமான் ஒருவனே, சிவபெருமான் ஒருவனே கடவுளாக, இறைவனாக, இயவுளாக நின்று உயிர்களுக்கு அருள் பாலிக்கின்றார். அப்போ அடுத்தது ஒரு 4வது ஒரு வார்த்தை இருந்ததே, தெய்வம் என்று சொல்லி, அது என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். தெய்வம் என்று சொல்லியாச்சுனாலே அது பிறப்பிற்கும் இறப்பிற்கும் உட்படுவது. பிறந்து இறந்து ஆனால் ஒரு நல்ல நிலையை அடையும் உயிர்களுக்குத்தான் தெய்வம் என்ற தன்மை கொடுக்கப்படுகின்றது. தெய்வங்களுக்கும் வினை உண்டு. ஆனால் சிவபெருமானுக்கு, கடவுளுக்கு, இறைவனுக்கு, இயவுளுக்கு வினை கிடையாது. அந்த தெளிவை நாம் கொண்டு வர வேண்டும். சிவபெருமான் தெய்வம் என்று நாம் என்றுமே சொல்லக்கூடாது. கடவுள் அல்லது இறைவன் அல்லது இயவுள் என்ற அந்த குறிப்பை, ஏன்னா அந்தந்த தன்மைக்கு ஏற்ப பெருமான் சொரூபத்துல நிக்கிறானா, அந்த இடத்துல கடவுளா நிக்கிறான். நம்மள கலந்து நிக்கிறானா, அந்த நேரத்துல இறைவனா இருக்கிறான். நம்மை இயக்கிக் கொண்டு இருக்கின்றான் இல்லையா. இன்னைக்கு நாம நடக்கிறோம், பேசுறோம், ஓடுறோம், எல்லாத்துக்கும் நாம எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்க அது எல்லாத்தையும் இயக்கிக் கொண்டு இருப்பதனால், இந்த உலகத்தை இயக்குபவன் என்பதனால் இயவுளாகவும் நிற்கின்றான் நம் சிவபெருமான். அப்படிப்பட்ட சிவபெருமானை நான் ஏத்தி துதித்து நிற்கின்றேன் என்று சொல்லி மனம் மொழி மெய்களால் பெருமானை வணங்க வேண்டும். அப்படி வணங்குவதே பூசை முறை என்பதையும் நமக்கு அழகாக எடுத்துச் சொல்லுகின்றார் ஆசிரியர். 10வது பாடல். இறைவனை ஏத்துகின்ற இளையாள் மொழியில் தமிழால் மறைவல நாவலர்கள் மகிழ்ந்து ஏத்து சிற்றம்பலத்தை அரை சென்னல் வான் கரும்பின் அணி ஆலைகள் சூழ் மயிலை மறைவல வாலி சொல்லை மகிழ்ந்து ஏத்துக வான் எளிதே. இன்றைய பாடல் இந்த 25வது திருப்பதிகத்தின் திருக்கடைக்காப்பு என்று சொல்லப்படும் இறுதி பாடல். அதாவது ஒவ்வொரு பதிகமும் நாம படிக்கும்போது 9 பாடல்கள் அல்லது 10 பாடல்களின் இறுதியில் திருக்கடைக்காப்பு என்று சொல்லி மேற்சொன்ன 9 பாடல்களையும் பாடுவதனால் ஒருவருக்கு என்ன பலன் கிடைக்கும் என்ற குறிப்பை நமக்கு சொல்லி அருள் செய்வதுதான் இந்த திருக்கடைக்காப்பு என்று சொல்லப்படுவது. அந்த மொழியில் இதை பார்க்கும்போது திருவாலி அமுதனார் என்பவர் பாடிய இந்த பாடல்களை, அதாவது அதுல ரொம்ப தெளிவா என்ன சொல்றாருன்னா, மயிலாடுதுறை, அதாவது இன்று மாயூரம் என்று அழைக்கப்படும் மயிலாடுதுறையைச் சேர்ந்த திருவாலி அமுதனார் என்ற நான் பாடிய இந்த பாடல்களை பாடுபவர்களுக்கு சிவலோகம் கண்டிப்பாக எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒன்று என்பதை நமக்கு உறுதிப்பாட்டோடு எடுத்துச் சொல்லி அந்த ஒரு தைரியத்தையும் கொடுக்கின்றார். சிவலோகம்னு சொல்றது எங்கேயோ ரொம்ப தூரத்துல இருக்குன்னு நீங்க பயப்பட வேண்டாம். பயப்படாம அதற்கு பதிலாக நீங்கள் இந்த பதிகங்களை பாராயணம் செய்தால் சிவலோகம் எளிமையாக கிடைக்கும் என்பதை நமக்கு அழகாக சொல்லுகின்றார். இதுல ஒரு குறிப்பு நாம ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கு பெருமானுடைய 1000 நாமங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாராயணம் செய்யும் வழக்கம் நிறைய பேருக்கு இருக்கும். இப்ப சிலருக்கு அந்த 1000 நாமங்கள் என்னன்னு தெரியலையே, இதை நாம பாராயணம் பண்றது சரியா தவறா அப்படின்னு தெரியலையே அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கும். அதுக்கு நாம அச்சப்படாமல் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா திருப்பதிகங்களை ஓத வேண்டும். திருப்பதிகங்கள் ஓதுவதும் 1000 நாமங்களை வைத்து பெருமானை போற்றி செய்வதும் ஒன்று என்பதை பல இடங்களில் அருளாளர்கள் நமக்கு எடுத்துச் சொல்லி இருக்கின்றார்கள். இது முக்கியமா பாத்தீங்கன்னா தனதுரை எனதுரை தனதுரை என்று சொல்லி நமக்கு இது எல்லாமே பெருமான் கொடுக்கின்ற வார்த்தை அப்படிங்கிறத எடுத்து சொல்லிய காழி பிள்ளையார் முதல் திருமுறையில இருந்து 50வது திருப்பதிகத்துல பாத்தீங்கன்னா இந்த 1000 நாமங்களை சொல்லுவதும் பதிகங்களை பாடுவதும் ஒன்று என்ற குறிப்பில் நிறைய இடங்கள்ல நம்மளுக்கு எடுத்து சொல்லி இருக்கின்றார். ஆக
பெருமானை 1000 நாமங்கள் சொல்லி அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் சிரமமே பட வேண்டாம். ஏதாவது ஒரு பதிகத்தை 12 திருமுறைகளில் இருந்து ஏதாவது ஒரு பதிகத்தை எடுத்து முழுவதுமாக மனம் ஒன்றி வாசித்தால் போதும். அங்கே பெருமானை நாம் வணங்கி, அதாவது 1000 நாமங்கள் சொல்லி போற்றி செய்த பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த குறிப்பை தான் இந்த பாடல்லையும் நமக்கு சொல்லுகின்றார். ஆனா இதுல என்ன சிறப்பு அப்படின்னா, இறைவனை ஏத்தி பாடுகின்றார்கள். எப்படி, யாருடைய மொழியாக இதில் வருகின்றது அப்படின்னா, பெருமான் மேல் காதல் கொண்ட ஒரு மகளின், ஒரு இளைய பெண்ணின் மொழியாக வருகின்றது. அவள் பாடுகின்ற தமிழ் என்ற குறிப்பை சொல்லி, தமிழால் பெருமானை பாடும்போது அவன் மகிழ்ச்சி நிறைந்தவனாக இருக்கின்றான், குளிர்ந்து விடுகின்றான். இதற்கு எடுத்துக்காட்டு எங்க இருக்கு அப்படின்னா, பெரிய புராணத்துல நம்பி ஆரூரரை ஆட்கொள்ற இடத்துல பெருமான் நேரடியாக சொல்லுகின்றார். அதுவும் எப்படி, தூமறைகள் சொல்லுகின்றவர் பெருமான். மறைகள் என்ன மறைகள் அப்படிங்கிறத நாம இப்ப ஆராய்ச்சிக்கு போக வேண்டாம். ஏன்னா அது அறம் பொருள் இன்பம் வீடு என்பது ஒரு சான்று, ஒரு கூற்று இருந்தாலும் அது ரிக்யஜுர் சாம அதர்வணம் என்ற ஒரு கூற்றும் நமக்கு இன்னைக்கு இருக்குது. அதுல நிறைய குழப்பங்கள் இருக்கு, நாம அதுக்குள்ளால போக வேண்டாம். ஆனா எப்படிப்பட்ட மறைகளை பெருமான் சொல்லி இருந்தாலும், தூமறை சொல்லுகின்ற நம் பெருமான் சொற்றமிழ் பாடுக அப்படின்னு கேட்கிறாரு. யோசிச்சு பாருங்க, தமிழ் மேல் எத்தனை காதல் கொண்டிருந்தால் பெருமான் நம்பி ஆரூரரை பார்த்து நீ எனக்காக தமிழ்ல பாடு அப்படின்னு கேட்கிறாராம். தமிழ்ல பாடினால் அவர் என்ன வேணாலும் செய்வார் அப்படிங்கிறதுக்கு நமக்கு இது மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு நம்பி ஆரூரரின் வாழ்க்கை. யோசிச்சு பாருங்க, தனது நண்பன் என்று சொல்லிட்டாரு, பாடல்கள், தமிழ் பாடல்கள் அற்புதமாக பாடுகின்றார். அதனால அவருடைய குடும்ப பிரச்சனைக்கு, கணவன் மனைவிக்கு உள்ளால இருக்கிற சண்டைக்கு தூது போகின்றார். பெருமான் கால் கடுக்க நடந்து தூது செல்லுகின்றார். இது தமிழுக்கு கிடைத்த சிறப்பு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பெருமான் கால் கடுக்க நடந்து சென்று தூது செல்லுகின்றார் தமிழுக்காக. கை வருந்த எழுதி கொள்கின்றார் திருவாசகத்தை தமிழுக்காக. யோசிச்சு பாருங்க, அப்ப தமிழ் மேல் எத்தனை காதல் நம் சிவபெருமானுக்கு என்று. இது மட்டுமா அப்படின்னா, எல்லாரும் திருமுறைகள்ல அவங்களுடைய பாடல்களை சொல்லிக்கிறாங்கப்பா, எனக்கும் என் பேரும் அதுல வரணும் அப்படின்னு பெருமானுக்கு ஒரு ஆசை வந்ததனால் பாருங்க, 11ஆம் திருமுறையில முதல் திருப்பதிகம் நம்ம சிவபெருமான் அருளி செய்தது. யோசிச்சு பாருங்க, எத்தனையோ அருளாளர்கள் பாடுறாங்க, என் பேரும் அதுல இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை காரணமாக பெருமானுடைய ஒரு கடிதமும் அங்கே வருகின்றது. அப்படின்னா பெருமானுக்கு தமிழ் மேல் இருக்கின்ற காதல் எத்தனை என்பதை இதை விட நாம எங்க வச்சு சொல்ல முடியும்? அது மட்டும் கிடையாது, சங்கம் வளர்த்து அதற்கு தலைவனாக இருந்தது யார் அப்படின்னா அதுவும் சிவபெருமான் தான். யோசிச்சு பாருங்க, தமிழ் மேல் அத்தனை அன்பு இருக்கு இல்லையா? அப்ப அந்த தமிழை வச்சே நம்ம சிவபெருமானை மடக்கிடலாம்ல. நீங்க வேற எதுவுமே பண்ண வேணாம், சிவபெருமானை மடக்கணும்னு நினைச்சா ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப வெகுளிங்க சிவபெருமான், ரொம்ப சுலபமா அப்படியே மடக்கி போட்டுடலாம் அவனை. ஒரு திருப்பதிகத்தை எடுத்து அப்படி ஒரு ரசிச்சு நீங்க பாடுங்களேன், உங்க பக்கத்துல உட்காந்துக்குவான். 2வது பாட்டை பாடுங்க, உங்க மடியிலேயே ஏறி உட்காந்துக்குவான். அப்படிப்பட்ட தமிழுக்கு அடிமை என்று சொன்னால் அது சிவபெருமான் தான், வேற யாரையுமே சொல்ல முடியாது. அதனாலதான் இங்க திருவாலி அமுதனார் எத்தனை அழகாகவும் ஆணித்தரமாகவும் நமக்கு இந்த பாடலை சொல்றாரு பாருங்க. இறைவனை ஏத்துகின்ற இளையாள் மொழியின் தமிழால், தமிழ் என்ற இந்த மொழியின் மூலமாக ஒரு பெண் பாடுவதாக பெருமானை பாடுகின்ற மறைவல நாவலர்கள் மகிழ்ந்து ஏத்து சிற்றம்பலத்து. இதை யாரு பாடுகின்றார்கள் அப்படின்னா, இதை மகிழ்ந்து பாடுகின்ற மறைவல நாவலர்கள், மறைகளை கற்று தேர்ந்தவர்கள். ஆனால் இவர்கள் இந்த தமிழ் பாடல்களை அற்புதமாக ரசித்து பாடுகின்றார்கள் அப்படிங்கிற குறிப்பை சொல்லி
சிற்றம்பலம் என்ற இடத்தில்தான் எங்கள் பெருமான் நின்று நட்டம் ஆடிக்கொண்டிருக்கின்றான். அவன் மேல் பாடப்பட்ட பாடல்கள்தான் இது எல்லாமே. அதை யார் ஒருவர் பாடுகின்றார்களோ, அந்த சொல்லை யார் யார் திருப்பிச் சொல்லுகின்றார்களோ அவர்கள் எல்லோருக்கும் சிவலோகம் என்பது எளிதில் கிடைக்கும் என்ற குறிப்பை சொல்லி நமக்கு இந்த உயிருக்கு தைரியத்தை கொடுக்கின்றார் ஆசிரியர். கவலைப்படாமல், என்ன வினை இருந்தாலும் கவலைப்படாமல் நீங்கள் பாட வேண்டியது இந்த தமிழ் பாடல்களை பாடினால் உங்களுக்கு கண்டிப்பாக சிவலோகம் கிடைக்கும் என்ற அந்த குறிப்பை மிக அழகாக எடுத்துச் சொல்லி அருள் செய்கின்றார். அடியார்களின் பொற்பாதங்களுக்கு ஒரு தாழ்மையான விண்ணப்பம். மேல் சொன்ன 9 பாடல்களோடு இந்த 10வது பாடலையும் சேர்த்து ஒரு முறை ஓதி பெருமானின் திருவருளை வேண்டி நிற்குமாறு உங்கள் திருவடிகளுக்கு விண்ணப்பம். 9ஆம் திருமுறை தொடர் முற்றோதுதல் செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து அடியார்களின் பொற்பாத கமலங்களையும் மனம், மொழி, மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். நமது தொடர் முற்றோதுதலில் இன்று 25வது திருப்பதிகம் முடிவடைந்த நிலையில் திரண்ட கருத்துக்களாக ஒன்று சேர்ந்த கருத்துக்களை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. 25வது பாடல் பதிக திரண்ட கருத்து. இந்த பதிகத்துல நாம ஏற்கனவே பார்த்தது போல தில்லை என்ற திருத்தலத்திற்கு உரித்தானது. இது பஞ்சமம் என்ற பண்ணில் அமைந்தது. அகத்துறையில் அமைக்கப்பட்டது என்பதையும் பார்த்தோம். திருவாலி அமுதனார் என்ற பிறப்பால் வைணவராக இருப்பவரின் மூலமாக இந்த பதிகத்தை பெருமான் நமக்கு அருளி செய்திருக்கின்றார். திருவாலி அமுதனார் தில்லையில் இருக்கின்ற கூத்த பெருமானின் மேல் அளவு கடந்த காதல் கொண்டது நமக்கு இந்த 4 பாடல்கள் மூலமாக, பதிகங்கள் மூலமாக அற்புதமாக புரிய வைக்கின்றது. அதே மாதிரி இந்த பதிகத்தை பார்த்தீங்கன்னா அந்தாதி வகையில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், அந்தாதி என்று சொல்லப்படுவது முதல் பாடல் எந்த சொற்றொடர்ல முடிகின்றதோ அதுதான் 2வது பாடலுக்கு ஆரம்பமாக இருப்பது. அதாவது முதல் பாடல் பாருங்க, எம் இறையை என்று கொல் காண்பதுவே என்று முடிகின்றது. 2வது பாடல் காண்பது என்றே ஆரம்பிக்கின்றது. அதே மாதிரி மறையோன் மலர் பாதங்களே என்று 2வது பாடல் முடிவடைந்து கள்ளவுள் தாமரை மேல் என்ற அந்த சொற்றொடர் மூலமாக 3வது பாடல் ஆரம்பிக்கின்றது. அதே மாதிரி உணர்வு அரிதே என்று சொல்லி அறிவை என்ற அந்த சொற்றொடர் மூலமாக 4வது பாடல் ஆரம்பிக்கின்றது. அதே மாதிரி இறைவனே என்று முடிந்து 5வது பாடல் இறைவனை என்றே ஆரம்பிக்கின்றது. அதே மாதிரி 5வது பாடல் நினைத்தேன் இனி போக்குவனே என்று சொல்லி நினைத்தேன் இனி போக்குவனோ என்றே 6வது பாடல் ஆரம்பிக்கின்றது. அதே மாதிரி 10 பாடல்களும் ஒரு பாடலின் இறுதி சொற்றொடர் அடுத்த பாடலின் ஆரம்பமாக இருந்து ஒரு அற்புதமான மாலை கட்டுவது போல அந்தாதி தொடையில் அமைக்கப்பட்ட சிறப்பு பதிகம் இந்த பதிகம். இந்த பதிகத்துல ஒரு அகத்துறையாக, அதாவது பெருமான் மேல் காதல் கொண்ட ஒரு பெண்ணின் கூற்றாக இந்த முழு பதிகத்தையும் நமக்கு அருளி செய்திருக்கின்றார். அதாவது ஆன்ம நாயகனை பார்த்து காதல் கொண்ட ஒரு பெண் அந்த ஏக்கத்தோடு உனது திருவடியை நான் எப்போது அடைவேன், உன்னை எப்போது நான் சேர்வேன் என்று அந்த ஏக்கத்தோடு பாடும் ஒரு அற்புதமான பாடல். இதுல 24 மாகேஸ்வர மூர்த்தங்கள், அதாவது 25 சதாசிவ மூர்த்தம் எல்லாத்தையும் சேர்த்து அந்த 25 மூர்த்தங்களின் வடிவங்களை நாம இங்க பார்க்கிறோம்னா 2வது பாடல்ல அம்பலவாணர் மற்றும் அம்பலவாணர் எல்லா பாடல்கள்லையுமே இருக்கிறாரு, அதுல எந்த ஒரு குறையும் இல்லை. ஆனா அம்பலவாணர் எல்லா பாடல்களையும் இருப்பது போல 2வது பாடல்ல ஆலமர் செல்வரும் இருக்கின்றார். ஆலமர் செல்வர் என்று சொல்லப்படுபவர் இன்று நாம் தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்ற அந்த வடிவம். அதே மாதிரி 3வது பாடல்ல பாத்தீங்கன்னா லிங்கோத்பவர் என்று சொல்லப்படுகின்ற அண்ணாமலையார் சோதி வடிவமாக நின்று இந்த உயிர்களுக்கு அருள்பாலித்து கொண்டிருக்கின்ற, நினைத்தாலே முக்தி தருகின்ற அண்ணாமலையாராக நிற்கின்றார். 4வது பாடல்ல உமையொரு பாகன் என்று சொல்லப்படுகின்ற அர்த்தநாரீஸ்வரரையும் கஜசம்ஹார மூர்த்தி என்று சொல்லப்படும் யானை உரிபோர்த்த பிரானாகவும் நின்று அருள் செய்கின்ற பெருமான் 7
7வது பாடலில் ஏகபாத மூர்த்தியாக மூவரும் ஒருவனாக இருந்த அந்த காட்சியையும் காண்பித்து 9வது பாடலில் ரிஷபாரூடர் என்று சொல்லப்படுகின்ற பெற்றேறி பெருமானாக இருந்து அருள் செய்கின்ற திறத்தினை நாம் பார்க்க முடிகின்றது. இதுல ஆலமர்ச்செல்வர் என்று சொல்லப்படுவது யோக வடிவம், உமையொருபாகர் என்று சொல்லப்படுவது போக வடிவம், கஜசம்ஹாரமூர்த்தி என்று சொல்லப்படுவது வேக வடிவம். ஆக பெருமான் வேக போக யோக வடிவங்கள் தாங்கி இந்த உயிர்களுக்கு அருள் பாலித்து கொடுக்கின்ற அந்த திறத்தினை அற்புதமாக எடுத்துச் சொல்லிய பதிகம் இந்த பதிகம். அதே மாதிரி பெருமானின் எண் குணங்கள் என்று சொல்லியாச்சுன்னா அது தன்வயத்தனாதல், தூயமேனியன், முடிவில் ஆற்றல், வரம்பில் இன்பம், மலமற்றவன், பேரருள் தன்மை, இயற்கை அறிவு, முற்றறிவு என்று சொல்லப்படுகின்ற அந்த 8 குணங்களையும் அற்புதமாக இந்த பதிகத்தில் வைத்து அருள் செய்திருக்கின்றார் ஆசிரியர். அதாவது தன்வயத்தன் ஆதல் என்பதை 2வது பாடலிலும், தூயமேனியன் என்பதை 3வது பாடலிலும், முடிவில் ஆற்றல், வரம்பில் இன்பம் இது 2ஐயும் 4வது பாடலிலும், மலமற்றவன், பேரருள் தன்மை என்ற 2ஐயும் 6வது பாடலிலும், இயற்கை அறிவு மற்றும் முற்றறிவாளன் என்பதை 7வது பாடலிலுமாக வைத்து நமக்கு பெருமான் அந்த எண் குணங்களின் வடிவமாக இருக்கின்றான் அப்படிங்கிற குறிப்பை நமக்கு சொல்லி அருள் செய்கின்றார். அதே மாதிரி இந்த உயிர்கள் 84 லட்ச யோனி பேதங்களில் 7 வகை பிறப்புகள் எடுப்பதை நாம் நிறைய இடங்களில் பார்த்திருக்கின்றோம். அதில் 6 பத்தின குறிப்பு நமக்கு இந்த பதிகத்தில் வருகின்றது. அதாவது நீர்வாழ்வன என்பதை முதல் பாடலிலும், தேவர்கள் என்பதை 3வது பாடலிலும், பறவை என்பதை 5வது பாடலிலும், தாவரம் என்பதை 6வது பாடலிலும், மானுடர் என்பதை 7வது பாடலிலும், நாற்கால் என்பதை 9வது பாடலிலுமாக வைத்து அற்புதமாக அருளி செய்திருக்கின்றார். அது மட்டும் இல்ல, நாம வழிபாடு என்று சொல்லி வழிபாட்டு முறையில் நிற்கும் போது குரு இலிங்க சங்கம வழிபாடு என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த குறிப்பையும் இந்த பதிகத்தில் வைத்து அருள் செய்கின்றார் ஆசிரியர். அதாவது குரு என்று சொல்லப்படுவது 2வது பாடலில் ஆலமர் செல்வராக, இலிங்கம் என்பது 7வது பாடலில் கொழுந்து என்ற சொற்றொடர் மூலமாகவும், சங்கமம் என்பதை நேசமுடையவர்கள் என்பதன் மூலமாக 9வது பாடலிலும் வைத்து அருள் செய்கின்றார். அதே மாதிரி பெருமானின் குணாதிசயம் என்று சொல்லப்படும் விஸ்வாதிகன், விஸ்வந்தர்யாமி, விஸ்வரூபி, விஸ்வகாரணன் என்று சொல்லப்படுகின்ற அந்த 4ஐயும் இந்த பதிகத்தில் நாம் பார்க்க முடிகின்றது ஒரு சேர. அதாவது 2வது பாடலில் பார்த்தீங்கன்னா விஸ்வரூபி என்ற குறிப்பு, அதாவது உலகமாக பெருமான் நிற்கின்ற அந்த திறத்தினை அழகாக எடுத்துச் சொல்லுகின்றார். 3வது பாடலில் விஸ்வாதிகன் என்று சொல்லப்படும் உலகம் கடந்தவனாக பெருமான் நிற்கின்ற திறத்தினை சொல்லி, விஸ்வாந்தர்யாமி அதாவது உலகுக்கு உயிராக இருப்பவன் என்பதை 5வது பாடலிலும், விஸ்வகாரணன் என்பதை உலகம் தோன்றி ஒடுங்கும் வடிவினனாக இருக்கின்றான் என்பதை 7வது பாடலிலுமாக வைத்து, ஆக பெருமான் அனைத்திலும் கலந்தும் கடந்தும் நின்று இயக்கியும் கொண்டு இருக்கின்றான் என்ற குறிப்பை நமக்கு சொல்லி, இப்படிப்பட்ட சிவபெருமானின் திருவடிகளை நாம் அடைவதற்கு ஏக்கம் கொள்ள வேண்டும் என்ற அந்த ஆசையை நம் மனத்தில் ஏத்தி அற்புதமாக இந்த பதிகத்தை நமக்கு அருளி செய்திருக்கின்றார் ஆசிரியர். மேல் சொன்ன அந்த 10 பாடல்களையும் தனித்தனியாக நாம் சிந்தித்து வந்தாலும் ஒரு சேர பாடினால்தான் அதன் பலன் என்பதை திருக்கடைக்காப்பில் நமக்கு வைத்து அருள் செய்த ஆசிரியர் நமக்கும் அந்த அறிவுரையை சொல்லுகின்றார். மேல் சொன்ன 10 பாடல்களையும் ஒரு சேர பாடி இந்த பாடலின் பலனாக நமக்கு கிடைக்கின்ற திருவடி இன்பத்தை சுகிக்க வேண்டும் என்ற அந்த விண்ணப்பத்தையும் சிவபெருமானின் திருவடிகளில் வைத்தே இந்த பதிகத்தை நாம் பாட வேண்டும். அற்புதமான ஆழமான ஒரு பதிகம் நமது சிந்தனைக்கு பெருமான் கொடுத்திருந்தார். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.